இப்போது நான் செய்தி கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுக்க போகிறேன். அது ஆக்சுவலாக 5 மணி நேரம் செய்தி. சென்னையில் ஒரு இடத்துல அட்வைஸ் கொடுக்க சொன்னாங்க, செய்தியாக சின்னதாக கொடுக்க சொன்னாங்க. அது 20 நிமிஷத்தில் கொடுத்தேன். அதே செய்தி தான் 5 மணி நேரத்து செய்தி. அங்கே எவ்வளோ நேரத்தில் கொடுத்தேன்? 20 நிமிஷம். இங்கே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். வேதத்திலிருந்து அந்த பகுதி வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16 20 வரை. எல்லாரும் படிங்களேன். 20 வரலாம். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது நம்ம படிக்க போகிற இன்னொரு செய்தி, இந்த 2 வசனத்தையும் சேர்த்து நம்ம இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து படிக்கலாம். இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு நோக்கி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவபக்தியையும், தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். 8 இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவங்களுமாய் இருக்க ஒட்டாது. 9 11 வரை படிக்கணும். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களை தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா சொல்லமா? இப்போ படிச்ச இந்த 2 வசனத்துல தான் கம்பேர் பண்ணி நம்ம படிக்க போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உயிர்த்தி எழுந்த பிறகு சீஷர்களை ஒரு மலைக்கு வர வச்சு அந்த மலையில் அவங்கள சந்தித்து அவங்களுக்கு சொன்னது தான் இந்த சம்பவம். அந்த 16வது வசனம் பாருங்க, 11 வரையும் 11 16 12 தானே. எழுத்து பிழையா இருக்குமோ? ஒருத்தர் காட்டி கொடுத்து பண்ணாரு, காட்டி கொடுத்துட்டு 4 கொண்டு செத்தார். அதனால அவர் போய் மிச்சம் இருக்கிறது எவ்வளோ பேர்? 11 பேர். சரியா புரிஞ்சுச்சா? பார்த்தது போங்க. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்த மலைக்கு போனார்கள். 17வது வசனம், அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார். வந்தாங்க, பார்த்தா இயேசுவை பார்த்தா என்ன செய்யணும்? பணிந்து கொள்ளணும். என்ன பண்ணக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. இது உங்களுக்கு தான், நமக்கு தான். அடுத்தது 18வது வசனம், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஒரே அதிகாரம் உள்ள ஒரே தெய்வம் நம்ம ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இப்போ அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு, எனக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்றாரு பாருங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று, நீ செய்ய வேண்டியதுன்னா புறப்பட்டு போங்க. அடுத்தது பாருங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. மூணாவது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி ஆயத்தப்படுத்துங்க. நான்காவது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. நான்காவது, நீங்க பண்ண வேண்டியது அவங்களுக்கு உபதேசம் பண்ணணும். நான்காச்சு. ஐந்தாவது, அப்படி நீங்க உபதேசம் பண்ணும்போது என்னோடு கூட வாழ்வீங்க, என்னோடு கூட இருப்பீங்க, நான் உங்களோடு கூட இருப்பேன். இதுதான் இந்த வசனம். 5 ஸ்டெப்பா நம்ம பார்க்குறோம். 1, போங்க, சீஷராக்குங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, உபதேசம் பண்ணுங்க, நான் கடைசி வரலும் உங்க கூட இருப்பேன். நீங்க செய்ய வேண்டியது என்ன? போங்க. இப்போ அதை நான் உங்களுக்கு ஒரு வரைபடமாக மாதிரி காட்டுறேன் பாருங்களேன். இதுதான் இது வந்து உலகம். இது வந்து உலகம். தெரியுதா? தெரியுது இல்லை? இது வந்து உலகம். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்க உலகத்திலேருந்து வெளியே வந்துட்டீங்க. உலகத்தில் இருக்கீங்கன்னா வெளியே வந்துட்டீங்களா? அதாவது உலகத்தோடு வாழ்ந்தாலும் நாம் தனிப்பட்ட மனுஷனை மற்றவங்க கண்ணுக்கு காட்டுறோம். எல்லாம் ஒன்றா போகிறாங்க, இவங்க மட்டும் தனியாக காட்டுறாங்க பாரு அப்படின்னா நம்மளை தனியே தேவன் பிரித்து எடுத்து விட்டார். அதனால் நாம் என்ன பண்ணிட்டோம், இப்போ தனியாக இருக்கிறோம். இப்போ அவர் சொன்னது உலகத்துக்கு போங்க, இங்கே இருக்கிற நாம் இங்கே போகணும். இதுதான் ஆண்டவருடைய கட்டளை. எங்கேருந்து எங்கே போனோம்? இங்கே இருக்கிற நாம் எங்கே போனோம்? உலகத்துக்கு போகணும். போயிட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன கடைசியில் பாருங்கள், அவங்கள இந்த இதில் படிச்சோமே 8வது வசனம், 1 பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த 2 வசனம் எப்பவுமே கையிலே வச்சுக்கோங்க. 8 7 4வது வசனம், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக ஆகும் பொருட்டு. அப்போ நீங்க திவ்ய சுபாவத்துக்கு, அதாவது அந்த திவ்ய சுபாவம் தேவனை போல வாழ்வது, அதான் திவ்ய சுபாவம். இப்போ என்ன பண்ணோம், இந்த உலகத்தில் இருக்கிற இவங்களை நேராக கொண்டு வந்து இந்த திவ்ய சுபாவத்துக்கு அவங்கள மாற்றணும். திவ்ய சுபாவத்தில் கொண்டாந்து அவங்கள சேர்க்கணும். இதுதான் ஒரு நம்முடைய லைஃபு. இப்போ இந்த இடைப்பட்ட காலம், இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம லைஃபு. இங்கே தான் நம்ம இருக்கிறோம். இந்த 2 கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் நடுவில் தான் நாம் இருக்கிறோம். இந்த இடத்துலேருந்து தான் நான் 5 ஸ்டெப் சொல்ல போகிறேன். 5 படி. எந்த படியில் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ முதல்ல பாருங்கள், நம்ம எங்கே இருக்கிறோம்? உலகத்துக்கு வெளியே இருக்கிறோம். இப்போ நீங்கள் உலகத்துக்கு உள்ளே போகணும். உலகத்துக்கு உள்ளே போய் என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல உலகம் 4வது வசனம் பாருங்கள். 2 பேதுரு 1:4. அந்த உலகம் எப்படி இருக்கா? இறைச்சையினால் உண்டான கேட்டுல நிறைஞ்சிருக்கு. உலகம் எப்படி இருக்கு? இச்சையினாலே நிறைந்து கேடு நிறைய இருக்கு உலகத்துல. எந்த பக்கம் பார்த்தாலும் அநியாயம், எந்த பக்கம் பார்த்தாலும் அக்கிரமம். ஐயோ, இது என்ன நம்ம உலகத்தில் தான் வாழறோமா அப்படிங்கிற கேள்விக்குறி வர மாதிரி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எந்த பக்கம் யாரை பார்த்தாலும் சரியான வாழ்க்கை கிடையாது, சரியான இது கிடையாது. ஒரே
மோசமான வாழ்க்கை, எப்போ யாரை பட்சிக்கலாங்கிற மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இருந்து தான், இந்த உலகத்திலிருந்து தான் நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க. நீங்கள் வெளியே வந்த நீங்கள் அதே இடத்துல இருக்கிறவங்கள என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிறவங்கள என்ன பண்ணணும்? இங்கே கொண்டு வரணும். கொண்டு வரணும்னா முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? அதுக்கு வசனம் சொல்றது பாரு, நீங்கள் புறப்பட்டு போங்க. அப்போ போகணும் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து பேதுரு எழுதுனதுல பார்த்தீங்கன்னா 4வது வசனம், தப்பி பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னா, நீங்க போ அப்படின்னு சொன்னா போறது எங்க போறது? நீங்க பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் காஸ்பல், அந்த ஆங்கிலத்தில் சொல்லும்போது காஸ்பல், அந்த காஸ்பலில் GOக்கு நடுவில் ஒரு கோடு போட்டு அது ரெண்டுத்தையும் பிரிச்சு பாருங்களேன். கோ, முதல்ல நீ போ, அப்புறம் சொல்லு, போய் சொல்லு. அதுக்கு தான் அதுக்கு காஸ்பல்னு பேர் வச்சாங்க. இப்போ நீங்கள் முதல்ல கவனிங்க, இங்கே நம்ம எங்கே இருக்கிறோம்? உலகத்துக்கு வெளியே இருக்கிறோம். திரும்ப நீங்கள் உலகத்துக்கு உள்ளே போய் என்ன சொல்லணும்? அடாடா, இங்கே தான் மாட்டிக்கணும். என்ன சொல்லணும்? சுவிசேஷம். அவ்வளோதான். என்னங்க சுவிசேஷம்னா என்ன? இயேசு தாங்க. இயேசுன்னு சொன்னால் அது சுவிசேஷம். இங்கே என்ன பண்ணணும்? சுவிசேஷம் சொல்லணும். முதல்ல பாருங்க, இங்கே சுவிசேஷம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சுவிசேஷம். எங்கே பாருங்க, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இங்கே வந்துட்டோம்ல வெளியே. இப்போ உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிச்சு இல்லை? இப்போ அடுத்தது நம்ம சுவிசேஷம் சொல்லியாச்சு, போயாச்சு, சுவிசேஷம் சொல்லியாச்சு. இப்போ உலகத்தில் இருந்து முதல்ல பாருங்க சுவிசேஷம். இங்க சுவிசேஷம் போ சொன்னார் ஆண்டவர், போ சொன்னாரு, போன உடனே சுவிசேஷம் சொல்லியாச்சு. இப்போ நம்ம சுவிசேஷம் சொல்ற இடத்துல நீங்க இருக்கிறீங்களா? இருந்தீங்கன்னா அந்த இடத்த நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்து சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் படிங்க. அந்த சுவிசேஷம்ன்ற இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு வசனம் வருங்க. சுவிசேஷம் அந்த வசனத்தை வாசிங்களேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அல்லேலூயா. இந்த போன்னு சொன்னார்ல, போ, நீங்க புறப்பட்டு போய். அப்போ போறதுன்னா எங்க அப்படின்றது இந்த வசனத்தின் மூலமா நம்ம பார்க்கிறோம். மார்க்கு 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? யாரை நோக்கி? ஆண்டவராகிய தேவன் நம்மை நோக்கி. எங்க? உலகத்திலிருந்து வெளியே வந்த நம்மை நோக்கி. உலகத்தில் இருந்தோம் நம்ம, இப்போ உலகத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். வெளியே வந்த நம்மை நோக்கி அவர் சொல்றாரு, அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். எங்க போனோம்? உலகம் முழுதும். அட்லீஸ்ட் நம்மளை சுற்றி இருக்கிற இடங்களுக்காவது போய் சொல்லணும். இதுதான் முக்கியம். அடுத்த வசனம் பாருங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47வது வசனம், 47லிருந்து 49 வரை பாருங்களேன். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சியாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால்
தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இப்போ நீங்க பாருங்க, முதல்ல பார்த்தோம், நீங்க புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அந்த போங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? சுவிசேஷத்தை. நாமளா சொல்லல, வசனம் அதுக்கு ஆதாரம் இருக்கு. முதல்ல மார்க்கில் பார்த்தோம், ரெண்டாவது லூக்காவில் பார்க்குறோம். வசனம் சொல்லுது பாருங்க, என்ன சொல்லுது? நீ அன்றியும் 47 அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்திற்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கவும் வேண்டியது. அல்லேலூயா. இப்போ சுவிசேஷங்கிறது எதை குறித்து சுவிசேஷம் அப்படின்னா, இயேசுவை குறித்து சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கிற பாவ மன்னிப்பை குறித்த சுவிசேஷமாக இருக்க வேண்டும். அது சொல்றார் பாருங்க, 49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். என் பிதா எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்புறம் பாருங்க, நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் வரை எருசலேமிலே தரித்திருங்கள். உன்னதத்திலிருந்து வருகிற பரிசுத்தாவியின் பலன். நீங்க பரிசுத்தாவி இல்லாம சுவிசேஷம் சொல்ல போகக்கூடாது. போனீங்கன்னா எதிர்க்கிற சாத்தானை நீங்க மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நிறைய பேர் ஊழியம் செய்ய போய் ஊழியத்தைய விட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. காரணம் என்ன? ஊழியம் செய்யணும்னா அந்த உன்னதத்திலிருந்து வர்ற பலன் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. அந்த வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, உன்னதத்தின் பலத்தை நீ தரித்து கொள்ளும் வரை எருசலேமில் இரு, சபையில தங்கியிரு. அதுக்கப்புறம் புறப்பட்டு போய் பரிசுத்தாவி பெற்ற பிறகு நீ போய் சுவிசேஷம் சொல்லணும். சுவிசேஷம் சொல்லணும், ஆனா பரிசுத்தாவி பெறாம போய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு பைத்தியெல்லாம் பிடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் முகப்பேரில் ஒரு சபை, அந்த சபையில் ஒரு விசுவாசி, நாங்கள் போகும்போது அவருக்கு பழக்கம். அவர் என்ன பண்ணார், இன்னும் பரிசுத்தாவி பெறல, மார்க்கெட்டில் கடை வச்சிருந்தார், காய்கறி கடை. அவர் என்ன பண்ணார், என்ன எழுப்புதல் வந்துச்சோ தெரியல, சுவிசேஷம் ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். வந்து ஊழியம் செஞ்சிருக்காரு. பிசாசின் தாக்குதல், எதிர்வினையை அவரால் தாங்க முடியல. ஒரு போட்டுங்கிற ட்ரெஸ்ஸு கரேல்னு இருக்கு. அதாவது பைத்தியக்காரனை பார்த்தா எப்படி இருப்பீங்களோ அப்படி இருக்கிறார். நான் என்னை பார்த்துட்டு விஷ் பண்ணார். ஒரே கண்ணுலேருந்து கண்ணீர் வருது. இங்கே கூட்டுரோட்டில் பார்த்துட்டு, அவர் சென்னையில் இருக்கிறவர், இங்கே வந்து ஊழியம் செய்கிறன்னு வந்திருக்காரு. கடைசியில் அந்த பிசாசு அவரை அட்டாக் பண்ணி பயங்கரமாக வீட்டை மறந்துட்டாரு, எல்லாத்தையும் மறந்துட்டாரு. என்னை மட்டும் ஞாபகம் இருக்கு. எப்படி? பாஸ்டருங்கிற என்னை மட்டும் ஞாபகம் இருக்கு. கடைசியில் அவரை கூட்டும் போய், அங்கே கூட்டுரோட்டில் ஒரு வீடு இருக்கு, நம்ம ஏற்கனவே அவங்க நம்ம சபையில் விசுவாசியாக இருந்தவங்க, அவங்க வீட்டுக்கிட்டும் போய் முட்டி போடுப்பா அப்படின்னு சொல்கிறேன். முட்டி போட்டு விழுந்து பிறண்டு பெரிய ஆவி பிடிச்சி பிறண்டு ஓடுது. எழுந்து ஜெபம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எழுந்து கேட்குறாரு, நான் எங்கே இருக்கிறேன்? அவர் கேட்ட முதல் கேள்வி, நான் எங்கே இருக்கிறேன், இங்கேயா வந்தேன் அப்படின்னாரு. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் உன்னதத்தின் பலனை தரிக்கிறதுக்கு முன்னே நான் சுவிசேஷம் பண்ணேன், நான் அதை பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன்னு எந்த வேலையும் செய்யக்கூடாது. வசனம் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனை தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஊழியம் செய்யணும், சுவிசேஷம் சொல்லணும், ஆனால் உன்னதத்தின் பலத்தை பெற்றுக்கொள்ளாம சுவிசேஷம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல. ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? பிதா இயேசுவை அனுப்பினார். எங்க? சுவிசேஷம் சொல்ல. அதே
அதே மரியாதையோட அதே இடத்துல இயேசு பிதா இயேசு அனுப்புனது போல இயேசு தன்னுக்கு ஈக்குவலா உங்களை மதிச்சு அவர் உங்களை அனுப்புறார். அல்லேலூயா. இப்போ இதுதான் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய சுவிசேஷம். சுவிசேஷம் யார் சொல்லணும்? எல்லாரும் சொல்லணும். ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் சொல்லணும். எப்படி சொல்லணும்? உன்னதத்தின் பலன் தரித்தப்படுற பிறகுதான் சுவிசேஷம் சொல்லணும். உன்னதத்தின் பலனை தரிக்கிறதுக்கு முன்னே போகக்கூடாது. போயிட்டு பிசாசுக்கிட்ட மாட்டிக்கூடாது. ஏன்னா எப்பவுமே பிசாசுன்னா யாருக்கு எதிரினா இயேசுனுடைய பிள்ளைங்களுக்கும் சுவிசேஷம் சொல்றவங்களுக்கும் எதிரி. அவங்களை எப்படியாவது தாக்கலாம் அப்படிவான். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நாங்கள் ரொம்ப பலவீனமாக இருப்போம் ஊழியக்காரங்க. அப்படின்னா எதிராக பிசாசு என்ன பண்ணுவான்? ஒருத்தர் வியாதியோடு வந்திருக்காங்க, பிரச்சனையோடு வந்திருக்காங்க, சூனிய கட்டில் மாட்டி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறோன்னா நாங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதபடி எங்களுக்கு பயங்கரமான நெருக்கடியை கொடுப்போம். நாங்கள் அதை ஜெயிச்சு அப்புறம் தான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். அப்போ அது ஜெபம் பண்ணுறதுங்கிறது அந்த உன்னதத்தின் பலத்தினாலே. அல்லேலூயா. இப்போ நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இயேசு சொன்னார். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அல்லேலூயா சொல்லிடலாமா? பிதா என்ன அனுப்பினார்ப்பா? நான் உங்களை அனுப்புகிறேன். அல்லேலூயா. இதுதான் சுவிசேஷம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பில் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் யாரும் சொல்ல தேவையில்லை. சொன்னீங்கன்னா அப்புறம் கஷ்டமாயிடும். ஐயோ எதை எப்படி சொல்கிறதுன்னு. அப்போது என்னன்னு சொன்னால் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டு போன ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான். அதில் நாம் உலகத்துக்குள்ளே போய், உலகம் எப்படிப்பட்டது? கேடான உலகம், ரொம்ப கெட்ட உலகம். அந்த கெட்ட உலகத்தில் இருக்கிற நாம் இருந்து வெளியே வந்தது போல மீதி இருக்கிற மக்களையும் வெளியே கொண்டாடணும். கொண்டாடுறதுக்கு தேவை சுவிசேஷம். சுவிசேஷம் சொல்லணும். எப்படி சொல்லணும்னு வசனம் சொல்லுது? நீங்கள் போய் சொல்லணும். சுவிசேஷம் போய் சொல்லுங்க. எப்படி சொல்லணும்னா உன்னதத்தின் பலன் தரிப்பிக்கப்படும் வரை காத்திருந்து அதுக்கப்புறம் உன்னதத்தின் பலனை பெற்ற பிறகு சுவிசேஷம் சொல்லுங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாம் சுவிசேஷம் சொல்லுவோம், வீட்டில் பிரச்சனை இருக்கும். வீட்டில் பிரச்சனை, நாம் சுவிசேஷம் சொல்லிக்கிறோம். ஏன்னா சில நேரத்தில் நாம் ஸ்ட்ராங்காக இருப்போம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பலவீனமாக இருப்பாங்க. யாரை தாக்குனா இவனை அடக்க முடியும்னு பிசாசு என்ன பண்ணுவான்? உடனே வீட்டில் இருக்கிறவங்கள தாக்குவான், வியாதியை கொடுப்பான், பிரச்சனையை கொடுப்பான், சண்டை மூட்டி விட்டுருவான், எதையாவது ஒரு கேட்டை உண்டாக்கிடுவான். இப்படி பண்ணுவான் பிசாசு. அப்போ நம்ம பாருங்க, சுவிசேஷங்கிறது முதல்ல நம்ம போய் உலகத்துக்கு சொல்ல வேண்டும். இந்த உலகம் இங்கே இருக்குது, உலகத்தில் இருக்கிற இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லணும். இங்கே போகணும், இவங்களுக்கு சுவிசேஷம் சொன்ன உடனே அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வரணும். இப்போ வந்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இல்லைங்க ரொம்ப தூரம் போயிட்டீங்க. சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும். அடுத்தது சீஷராக்கிறது. சீஷர்னா இயேசுவை பின்பற்ற, அதாவது ஒரு பாருன்னா குரு சிஷியன். குருனா வாத்தியார், சிஷியன்னா மாணவன், படிக்கிற பையன். இப்போ வாத்தியார் சொல்லி கொடுக்கறத பையன் கேட்டு நடக்கணும். கேட்கறது மட்டும் இல்லை, கேட்டு நடக்கணும். வாத்தியார் சொல்கிறாரு, நீ நாளைக்கு வீட்டு பாடம் எழுதிக்கிட்டு வா. இவன் வீட்டு பாடம் எழுதிக்கிட்டு போவது அவசியம். ஆமாம் தானா? அப்போது முதல்ல கவனிங்க, இங்கே அவர்களை சகல ஜாதிகளை இங்கே சீசராக்க வேண்டும். சீசராக்கணும். இங்கே சீசராக்கின உடனே சீசராக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கிய வேலை என்ன சொல்கிறார் பாருங்க. அதுக்கு சீசராக்கணும்னா நமக்கு சில தகுதிகள் வேணும். நாம் அப்படியே போய் பாப்பா நான் சீசன் ஆகிட்டேன் நீ சீசன் ஆக்கு அப்படின்னு சொல்ல முடியுமானா முடியாது. அதுக்கு நம்ம அங்கே போயிடணும். பேதுரு எழுதின புஸ்தகத்துக்கு நம்ம அங்கே போயிடணும். அங்கே படிங்களேன், 4வது வசனம் 5வது வசனம் படிங்களேன். இப்படி இருக்க நீங்கள், இப்போ கவனிங்க, நீங்கள் சீஷர் ஆகணும்னா முதல்ல ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது விசுவாசத்தோடு அதுக்கப்புறம் தைரியத்தை கூட்டணும்.
இங்க பாருங்க, ஒன்று ஜாக்கிரதையா இருக்கணும், 2 விசுவாசம் உள்ளவங்களா இருக்கணும், 3 தைரியம் இருக்கணும். இப்போ ஒரு சீசன் ஆகிறதுக்கு தைரியம் எதுக்கு கேள்வி இல்லையா? வேதாகம், ஆங்கில வேதாகமத்தில் அதை இப்படி மொழிபெயர்த்திருக்கு, நற்பண்புகள் அப்படின்னு சொல்லி. ஆங்கில வேதாகமத்தில் அந்த வார்த்தை நீங்கள் பார்த்து இப்படி எழுதியிருக்காது. நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல்ல அந்த வசனத்தை படிங்க. அந்த 5வது வசனத்தில் ஜாக்கிரதை அப்படிங்கிற வார்த்தை முதல்ல அவங்க முயற்சி செய்யணும். சீஷர் ஆகிறதுக்கு முயற்சி செய்யணும். முதல்ல முயற்சி. அடுத்தது என்ன செய்யணும்? விசுவாசம். அந்த முயற்சியாக கூட விசுவாசத்தை கூட்டணும். சரி, விசுவாசத்தை கூட்டியாச்சு. அதுக்கப்புறம் தைரியம். இங்க எதுக்குங்க தைரியம்? ஒரு மாணவனுக்கு தைரியம் எதுக்கு? அவனுக்கு ஒழுக்கம் தான் வேணும். அல்லேலூயா. நற்பண்புகள் ஆங்கில வேதாகமத்தில் அதனுடைய வார்த்தை, அந்த ஆங்கில வேதத்தில் என்ன எழுதியிருக்கு பார்க்கலையா? என்ன எழுதியிருக்குன்னா, அதை தமிழாக்க நான் படித்து பார்க்கும்போது நற்பண்புகள், நல்ல ஒழுக்கம், ஒழுக்கம் வேணும். ஒரு மாணவனுக்கு என்னென்ன வேணும்? எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணி பார்க்கணும், 2வது விசுவாசம் வேணும், 3வது தைரியம் வேணும். ஒரு விசுவாசிக்கு தைரியத்துக்கு நற்பண்புகள் என்று பேர். என்னன்னு பேரு? நற்பண்புகள். இப்போ பாருங்க, இப்போ நம்ம 2வது ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். 2வது ஸ்டெப் என்ன? சீசர் ஆவது. 2வது ஸ்டெப்பு சீசர் ஆவது. சீசர் ஆகணும்னா சில கேட்டகரி, சில கேரக்டர், சில தகுதி வேணும். தகுதி, அந்த தகுதி என்னென்ன பாருங்க. 1, முயற்சி செய்கிற ஆளாக இருக்கணும். நீ கேட்டதை கேட்டு பார்த்துட்டு அப்படியே போகக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் நாம் முயற்சிக்கிறவங்களாக இருக்கணும். சில கேள்விப்பட்டிருப்போம், ஒரு திராட்சை தோட்டம், அந்த தோட்டத்தில் ஒரு குள்ளநரி உயரமாக இருந்த திராட்சை ரசத்தை பழத்தை பார்த்த உடனே இதுக்கு ரொம்ப ஆசை, எக்கி பார்த்துச்சு, எட்டலைன்னு ஒன்று என்ன பண்ணுச்சு, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு போயிடுச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? முயற்சியை எந்த சூழ்நிலையிலையும் விடவே கூடாது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எப்போ வரலாம்? ஜெயிக்கிற வரலாம். அல்லேலூயா. நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் படிச்சது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இந்தியா மேலே படையெடுத்து வந்தாராம். கஜினி என்னமோ ஒரு பேர் வரும், கஜினி முகமது இன்னொரு பேர். 17 முறை சண்டை போட்டு தோத்தே போயிட்டாராம். 17 முறை. ஒரு முறை 2 முறை இல்லை, 17 முறை. கடைசியில் போய் அவர் தோல்வியை தாங்கிக்க முடியாமல் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாராம். அப்போ அது மேலே படுத்துருந்ததுக்கு மேலே ஒரு படி சாஞ்சி படுத்துட்டு இருக்கும்போது ஒரு மேலே பார்த்தாராம், ஒரு சிலந்தி கூடு கட்டிட்டு இருந்துதான். அது கட்டிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் கட்டுது விழுது, கட்டுது தொப்புடு கீழே விழுது, கட்டுது விழுது. எத்தனை வாட்டி? பல முறை. ஆனால் அது முயற்சியை விடவே இல்லை. அதுபோல் ஒரு விசுவாசி எந்த சூழ்நிலை சேப்பா அவள் தான் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லாமல் முடிகிற வரையிலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் முதல் நமக்கு கொடுக்கப்பட்டது. ரெண்டாவது விசுவாசம். ஒரு விசுவாசிய நம்ம ஒரு சீசனா ஆகிறோன்னா முதல் முயற்சி, 2வது நமக்கு இருக்க வேண்டிய இது என்னன்னா விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் நீ என்ன பண்ண முடியாது? தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அதனால இன்னைக்கு 2வது தேவை விசுவாசம். விசுவாசத்தை முயற்சியோடு கூட விசுவாசத்தை கூட்டிக்கணும். அடுத்தது விசுவாசத்தோட எதை கூட்டணும்? தைரியங்கிற வார்த்தை, நற்பண்பு, நல்ல ஒழுக்கம். அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூலில் முதல்ல சொல்லிக் கொடுக்கறதே ஒழுக்கம் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அது ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, அப்புறம் தான் படிப்பு சொல்லிக் கொடுப்பாங்க. முதல்ல ஸ்கூலுக்கு வர்றதை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க, வாத்தியார்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இது ஒழுக்கம் முக்கியமாக சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த ஒழுக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் அவசியம். அதை தான் வசனம் சொல்லுது,
நற்பண்புகள். இங்கே தைரியம்னு நம்ம தமிழ் வேதாகமத்தில் தைரியம்னு எழுதியிருக்கு. தைரியம் தேவையே கிடையாது ஒரு விசுவாசிக்கு. நற்பண்புகள் இருந்தாவே நீ போகிற இடத்தெல்லாம் புகழப்படுவ. அல்லேலூயா. சரி, இப்போ மூணாவது சீஷர் ஆகியாச்சுங்க. சீஷர் ஆகியாச்சு. இப்போ சீஷன் ஆகணும்னா இன்னும் சில நமக்கு வசனங்கள் நமக்கு தேவை. என்னன்னா, முதல்ல யோவான் 17:2. பிதாவே, வேலை வந்தது, உம்முடைய குமாரனுக்கு தந்த யாவரையும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அதாவது என்ன சொல்றாருன்னா, நான் சீஷர்களை மகிமைப்படுத்துறேன், சீஷர்களை மகிமைப்படுத்துறேன்னா உம்மாலே மகிமை அடைய வேண்டும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு சீஷரை உருவாக்குறீங்கன்னா, நீங்கள் உங்கள் மூலமாக சீஷர்கள் உருவாக்குறாங்க, மகிமை அடைகிறாங்க. நீங்கள் இயேசுவால் மகிமை அடைகிறீங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்க, நல்ல அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தரின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதாவது பிதா இயேசுவை அனுப்புறாரு, இயேசு சீஷர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. அடுத்தது பாருங்க, மாம்சமான யாவருக்கும் நீ அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரன். நான் என்னை அனுப்பின வேலையை நான் போய் செஞ்சிட்டேன். சீஷராக்க சொன்னீங்க, சுவிசேஷம் சொல்ல சொன்னீங்க, சொல்லிட்டேன். அடுத்தது சீஷராக்க சொன்னீங்க, ஆக்கிட்டேன். நான் அவங்கள மகிமைப்படுத்தினது போல நீங்கள் என்ன மகிமைப்படுத்துங்கன்னு இயேசு சொல்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்தது இன்னொரு வசனம் கூட பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆமேன். என்ன அதிகாரம் இயேசு பிதா அவங்களுக்கு கொடுத்தனுச்சாரு இயேசுக்கு? அந்த அதிகாரத்தை இங்கே சீஷர்களுக்கு அவர் கொடுக்கிறார். இப்போ பாருங்க, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும், அப்போ எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? இயேசுவை கூட 12 பேர் தான் இருந்தாங்க. அந்த 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து முதல்ல அவங்களுக்கு கொடுத்த வரம் என்னன்னா, அசுத்த ஆவிகளை துரத்தவும், அடுத்தது சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ முக்கியமா நீ சீஷனா இருக்கணும்னா உனக்கு சில காரியங்கள் ஆகணும். என்னன்னா, சீஷன்னா ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேங்க, நான் சீஷனா இருக்கிறேங்க இல்லைங்க. சீஷன்னா யாரா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அவர் 12 சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அவர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பாருங்க, அசுத்த ஆவிகளை துரத்துகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லாமா? ஃபர்ஸ்ட் அவர் கொடுத்த அதிகாரம். ஏன் நம்ம முதல்ல அசுத்த ஆவி துரத்த அதிகாரம் கொடுக்குறாருன்னா, உலகத்தில் அவன் தான் நம்ம கூட போராடுறவன். அதனால முதல்ல அவனை துரத்திட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ். இப்போ கவனிங்க, முதல்ல அசுத்தாவிகளை துரத்தவும். ரெண்டாவது என்னென்ன வியாதி? எல்லா வியாதிகளையும் எல்லா நோய்களையும் நீக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. சில பேர் போறாங்க, ஜெபம் பண்றாங்க. நான் ஜெபம் பண்றேன், சுகம் கொடுக்கறது ஆண்டவருடைய வேலை தான், அது உண்மைதான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சில நோய்கள்லாம் இதெல்லாம் ஜெபம் பண்ண பாவம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், இதெல்லாம் உடம்புல அத்து நோவு, இதெல்லாம் சுகமாகாது அப்படின்னு ஒரு நோயே கிடையாது, அப்படிங்கிற ஒரு வியாதியே கிடையாது.
ஏன் இயேசுவால குணமாக்க முடியாத வியாதியும் கிடையாது, நோயும் கிடையாது. அப்போ முதல்ல கவனிங்க, இயேசுவால சுகமாக்க முடியாத நோயே கிடையாது. அப்படின்னா உன்னை அவர் அனுப்பினார், பிதா இயேசு அனுப்பினார், இயேசுவால முடியாது ஒன்றும் கிடையாது. இப்போ இயேசு உங்களை அனுப்புகிறார். நீங்கள் போய் நான் ஜெபம் பண்ணுறேன், சில நோயெலாம் தீராது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜெபம் பண்ணுவேன், ஜெயம் கொடுக்கறது கர்த்தர். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்கள டைரக்ஷன் பண்ணி விடணும். யாருக்காக? இயேசு பக்கமாக அவங்க டைரக்ஷன் பண்ணி விடணும். அவங்க இயேசுவை கூப்பிடணும், இயேசுவை அவங்க நோக்கி கேட்கணும். அப்பப்போ போய் தலைமையில கை வச்சு சுகமாகுன்னு சொல்கிறது இல்லை. நீங்கள் ஒரு முறை சொல்லிவிட்டு அவங்கள அப்படி திருப்பி இயேசு பக்கம் திருப்பி விட்டுறணும். அதுக்கப்புறம் அவங்க எது வந்தாலும் நேரடியாக கேட்டுக்கணும். அல்லேலூயா. கொடுப்பாரா? நேரடியாக கேட்டால் கட்டாயம் கொடுப்பார். அல்லேலூயா. எப்பவுமே ஆண்டவர் இப்படி ஒருத்தர் மேலே போட்டு போகிறவர் இல்லை, அவர் நேரடியாக அவங்க கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த கவனிச்சிங்க, சகல பிசாசுகளை துரத்தவும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம். யாருக்கு? பாஸ்டருக்கா? யாருக்கு? சீஷர்களுக்கு தான் இந்த அதிகாரம் கொடுத்துருக்கிறார். நம்ம என்ன நினச்சிக்கணும், பாஸ்டருக்கு மட்டும்தாங்க இந்த அதிகாரம் இருக்குது, அவர் ஜெபம் பண்ண தான் போவோம். இல்லைங்க, நீங்கள் சீஷனாக இருந்தால் உங்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு. நம்ம சீஷனாகவே இல்லையே, அந்த இடத்துல இன்னும் நம்ம வரலையே, வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. சரி, அடுத்தது நம்ம கவனிக்கணும் இன்னொரு வசனம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 25 இருந்து நம்ம வாசிக்கணும். 25லேருந்து ஒரு நிறைய 35 வரலும் வாசிக்கணும். 10 வசனங்களை வாசிக்கணும். ஆனால் ஒரு 2-3 வசனங்களை வாசிக்கலாம். படிங்க. ஒரு அள்ளியில் சொல்லமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பொண்டாட்டி இருந்தால் பொண்டாட்டியை விட்டுடணும், அப்படி தானே? படிங்க அந்த வசந்த மறுபடியும் 26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் உயிரையும் வெறுக்காவிட்டா எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். அப்படின்னா உயிரை கூட விட்டுடணும், அப்போ தான் நீ சீஷனாக இருக்க முடியும். அப்படி அர்த்தமா? இல்லை. என்னன்னா, நீ இப்போ 2வது செய்தியில் கேட்டீங்கள, இயேசு வைக்க வேண்டிய இடத்துல உங்கள் அப்பாவையோ உங்கள் அம்மாவையோ உன் பொண்டாட்டியோ பிள்ளையோ அந்த அண்ணையினோ தம்பியோ வைக்கக்கூடாது. அல்லேலூயா. இயேசு வைக்க வேண்டிய இடத்துல இயேசுவை மட்டும்தான் வைக்கணும். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, கவனிங்க, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும். அப்போ இதெல்லாம் விட்டுடலாம், எல்லாரையும் விட்டு வந்துடலாம். உயிரை விட்டுட்டு எப்படி போய் ஆண்டவர் சீஷனாக இருக்க முடியும்? அதுதான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவரை விட உயிரை கூட நீ முக்கியப்படுத்தக்கூடாதுன்னு அர்த்தம். இயேசு தான் அதுக்கு அடுத்தது, உயிர் கூட எனக்கு அடுத்தது தான் அப்படின்னு சொல்லி உன் சிந்தையில் உன் விசுவாசத்தில் இது பதிய வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க தான் யாராக இருக்க முடியும்? எனக்கு சீஷராய் இருக்க முடியும். அல்லேலூயா. அடுத்த வசனம் கொடுப்பாரு 27 பாருங்க. அடுத்தது என்ன செய்யணும் பாருங்க. முதல்ல என்ன செய்யணும்? எல்லாத்தையும் வெறுக்கணும். அதாவது தேவனை விட எதையும் முன்னே இருக்கக்கூடாது. பொண்டாட்டியை விட்டுணுமானா பொண்டாட்டி விடக்கூடாது, அப்பா அம்மா விடணுமானா விடக்கூடாது. விடணும்னு சொல்லல, வெறுக்கணும்னு சொல்லுது. இயேசுக்கு நிகராக வச்சு பார்க்கக்கூடாது. எங்கள் அப்பா அம்மா என்ன எப்படிலாம் காப்பாற்றுறாங்க, இயேசு தான் இவங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இயேசு தான் கடவுள், அவங்க உதவியில் இவங்க என்ன வளர்த்தாங்க. 2வது தான் நம்முடைய அப்பா அம்மா, நம்ம மனைவி, நம்ம புருஷன், நம்ம பிள்ளைங்க, நம்ம சகோதரன், நம்ம சகோதரி, இவங்க நம்முடைய உயிர் எல்லாமே 2வது பட்சம் தான். முதல் பட்சம் ஆண்டவர். அல்லேலூயா.
இப்போ அடுத்தது நீ செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, இது மட்டும் போதுமா அப்படின்னா அது கிடையாது. இன்னொன்று சொல்றாரு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னால வரணும். ஒவ்வொரு நாளும் நீ என்ன பண்ணணும், உனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை, உனக்கு கொடுக்கப்பட்ட போராட்டம், உனக்கு கொடுக்கப்பட்ட பிரச்சனை, உன் லைஃப்பில் உனக்கு கொடுக்கப்பட்ட லைஃப்பை நீ வாழ்ந்து தான் ஆகணும். ஐயோயோ இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக்குதுன்னு சொல்லக்கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நீ மட்டும்தான் வாழணும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ரொம்ப கஷ்டமாக இருக்கா? அப்போ நிமிர்ந்து உட்காருங்க, நல்லா பார்த்து என்னை பார்த்து உட்காருங்க. சொல்கிறது உங்களுக்கு புரியணும். அதுக்கு அதாவது உங்களுக்கு வசதியாக உட்காருங்க, அதே நேரத்தில் உங்கள் முகம் மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போ கவனிங்க. நீங்கள் அனுதினம் தங்க சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். டெய்லிங்க ஒரு 10 நாளைக்கு பின்பற்றிட்டு விட்டுடலாமான்னா விடக்கூடாது. காலையில் எழுந்திரிச்ச உடனே அவர் மூஞ்சில் தான் முழிக்கணும், படுக்கும் போதும் அவர் பாதத்தில் தான் போய் படுக்கணும். அல்லேலூயா. அடுத்து 28வது வசனம் பாருங்களேன். சரி, இந்த வசனம்லாம் அப்புறம் தேவையில்லை. இப்போ நீங்கள் முக்கியமாக நமக்கு தெரிஞ்சது இது 35 வரலும் இந்த வசனங்கள் இருக்குது. நீங்கள் வேணும்னா வீட்டில் குறித்து வச்சுக்கோங்க, வீட்டில் போய் அப்புறம் படிங்க. என்னென்ன ஆண்டவர் ஒரு சீசனாக இருக்கணும்னா என்னென்ன தகுதி வச்சுருக்கிறாருன்னு வீட்டில் போய் பொறுமையாக படிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு டைம் அந்த டைமுக்குள்ளே முடிச்சாகணும். அதனால் ரொம்ப லாங்காக போயிடுச்சுன்னா படிக்க முடியாது. 10 வசனங்களை படித்து முடிக்கணும்னா கஷ்டமாக இருக்கும். ஆகினால இந்த 10 வசனங்கள் சொல்லப்படுது. சீசன்னா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? என்னங்க இது? இப்போ தானே படித்தோம், மறந்துட்டீங்களா? நாங்கள் கேட்குறது மட்டும்தான், திரும்பி கேட்டால் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. மார்க் 16 மத்தேயு 10:1. அதிகாரம் கொடுத்தார். முதல்ல கவனிங்க, சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அடுத்தது நம்ம பார்த்தோம் லூக்காவில் 14 10 வசனங்கள் 14 25லேருந்து 35 வரலாம். அவர் என்ன பண்ணார்? பிரயாணப்பட்டு போகையில் அவர்களை அவரிடத்தில் திரும்பி வர பண்ணி 26வது வசனம் பாருங்க. யாதொருவன் என்னிடத்தில் வந்தால் அவன் என்னை விட வேற யாரையும் அதிகமாக நேசிக்கக்கூடாது. நான் தான் ஃபஸ்ட்டு, எனக்கு அப்புறம்தான் மற்ற எல்லா உறவுகளும் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு என் வீட்டுக்கு தான். ஆமாம், வீட்டுக்கு தான். அது இயேசுவுக்கு அடுத்து. முதல்ல உன் குடும்பம் முக்கியம், அது இயேசுவுக்கு அடுத்து. உன் அப்பா அம்மா முக்கியம், இயேசுவுக்கு அடுத்து. உன் மனைவி புருஷன் முக்கியம், இயேசுவுக்கு அடுத்து. உன் பிள்ளைங்க முக்கியம், இயேசுவுக்கு அடுத்து. உன் கூட பிறந்தவங்க முக்கியம், இயேசுவுக்கு அடுத்து. எல்லாமே இயேசுவுக்கு அடுத்ததாக வைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போ இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிற வசனம் என்னென்னக்கா, இப்போ நம்ம யார் சீசனா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம். சீசன்னா அதிகாரம் உடையவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சீசனை குறித்து நம்ம பார்த்தோம். சீசன் அப்படியே இயேசுவை பின்பற்றுகிறவன். நம்ம சில பேர்னா கேள்வி கேட்பாங்க, அது என்னது, அது இப்படி என்னது, அது அப்படி என்னது, அது அப்படிலாம் கிடையாது. பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சொல்லி கொடுக்குறத பையன் எப்படி கேட்குறானோ அப்படியே கேட்கறது தான் ஒரு விசேஷனுடைய கடமை. அல்லேலூயா. இப்போ 3வது அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி. சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். 3வது இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ 3வது இடம் ஞானஸ்தானம் கொடுக்கறது. ஞானஸ்தானத்தை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொன்னால், அது என்னங்க தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பது அப்படின்னு சொல்லி, அப்படி தானே? அதான் உண்மை தானே. அது தண்ணியில் மூழ்கி சாணம் எடுப்பது தான் ஞானஸ்தானம். ஆமாம். ஆனால் அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது, கட்டளை இருக்குது. ஏன்னா எப்போ இயேசுவின் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறியோ அப்போவே நீ இயேசுவோடு கூட அங்கமாகிறாய். அல்லேலூயா. இயேசுவோடு கூட ஒரு அங்கமாய் மாறுகிறாய். முதல்ல அதுதான் முக்கியம். ஞானஸ்தானம் இதுக்கு மூலமாக அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள்
இயேசுவின் சரீரத்தோடு கூட ஒரு அங்கமாக மாறுகிறீர்கள். அது சபையாக எடுத்துக்கிட்டால் சபையில் வந்து நீங்கள் ஒரு உறுப்பினராக மாறுகிறீர்கள். சபையில் நீங்கள் உறுப்பினர், இயேசுவின் சரீரத்தில் நீங்கள் ஒரு அங்கம். கவனிச்சு பாருங்க, சபையில் நீங்கள் யார்? ஒரு உறுப்பினர். நான் 10 பேர் இருக்கோம், 10 பேர் நீ ஒருத்தர். ஆனால் இயேசுவின் சரீரத்தில் அவர் அவயவங்களிலே நீங்கள் ஒருத்தர். அல்லேலூயா. இப்போ இயேசுவின் அவயம், இப்போ நீங்கள் சுண்ட விரலுன்னு வச்சுக்கங்களேன், இல்லை ஒரு நகம்னு வச்சுக்கங்களேன். நீங்கள் ஒரு நகம், ஆண்டவருக்கு நீங்கள் ஒரு நகம். இந்த நகம் இப்போ வலிக்குதுன்னு வச்சுக்கங்களேன், ஆண்டவர் சீப்போ எப்போ பார்த்தாலும் வலிச்சிக்கினே போ அப்படின்னு வரா. இந்த வலிக்காக அவர் அதுக்கான காரண காரியங்களை செய்வாராம். அதுக்கான காரண காரியங்களை, இந்த வலி, இந்த நகம் வலியோடு இருக்கு, நான் போய் அதுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஞானஸ்தானம் என்பது தேவனோடு கூட ஏற்படுத்தப்படுகிற உடன்படிக்கை. அல்லேலூயா. என்னங்க ஞானஸ்தானம்? தேவனோடு கூட ஏற்படுகிற உடன்படிக்கை. அதே நம்ம வசனத்தில் பார்க்கும்போது, அது நம்ம கருத்தாக கவனிக்கும் போது அது என்னவா இருக்கிறது? அங்கத்தினராக, உறுப்பினராக நம்ம மாறுகிறோம். இயேசுவின் சரீரத்தில் அங்கமாகவும் சபையில் உறுப்பினராகவும் மாறுகிறோம். இப்போ பாருங்க, சபைக்கு ஜெபம் பண்ணுறோம். அப்போ சபைக்கு ஜெபம் பண்ணும்போது சபையில் இருக்கிற ஒரு உறுப்பாக இருக்கிற உனக்கும் அந்த ஜெபம் வந்து சேரும். சபையில் தேவன் ஆசீர்வதிக்கிறார், சபையில் இருக்கிற உறுப்பாகி உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போ நம்ம அந்த பேதுருக்கு போயிடலாமா? அடுத்தது படிங்க, அந்த தொடர்ச்சி படிங்க. இல்லை அந்த இது, அது நான் 5வது வசனமா? ஜாக்கிரதைக்கு மீன்ஸ்னா இல்லை, மறந்துட்டீங்க. முயற்சி செய்கிறவங்களா இருக்கணும். 2வது விசுவாசத்தோடு கூட இருக்கணும். முதல்ல எல்லாத்துக்கும் முயற்சியை விட்டுறவே கூடாதுங்க. ஒரு விசுவாசி, ஒரு சீஷன் கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமானது, அவன் முயற்சியில் எந்த காலத்திலும் முயற்சியின்மை இருக்கவே கூடாது. திருவள்ளுவர் சொல்றது, முயற்சி திருவினையாக்கும், முயற்சி இன்மையை புகுத்திவிடும். அப்போ முயற்சி கடைசி வரலும் நம்ம முயற்சிச்சுக்கிட்டே இருக்கணும், கிடைக்கிற வரலும் விடவே கூடாது. அப்போ அந்த முயற்சி அவசியம் ஒரு விசேஷனுக்கு. 2வது விசுவாசம் மிக மிக அவசியம் ஒரு சீஷனுக்கு. 3வது தைரியங்கிற வார்த்தைக்கு என்ன சொன்னேன்? நற்பண்பு, ஒழுக்கம் அவசியம். ஒரு விசுவாசிக்கு, சீஷனுக்கு என்ன அவசியம்? ஒழுக்கம் அவசியம். திருவள்ளுவர்கிட்ட போயிடலாமா? ஒழுக்கம், ஒழுக்கம் உயிரை காட்டிலும் ஒழுக்கம் முக்கியம். அல்லேலூயா. உங்கள் உயிரை காட்டிலும் ஒழுக்கம் ரொம்ப முன்ன. ஒழுக்கம் உங்ககிட்ட அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்றாங்க பாருங்க, இது ஒழுக்கம். ஞாயிற்றுக்கிழமையான ஒரு பக்க தூக்கி தூக்கல மாட்டின்னு போயிடுறாங்க பாருப்பா, வெள்ளை துணியை கட்டிக்கின்னு கிளப்பிடுறாங்க பாரு. இவங்களுக்கெல்லாம் கஷ்டம் இருக்கா இல்லையா? இவங்களுக்கு வேலை இருக்கா இல்லையா? இவங்க சோறு ஆக்குறாங்களா இல்லையா? இதே கேள்வி தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அது என் ஒழுக்கம். அல்லேலூயா. படிக்கிற பையனை பாருங்களேன், பொண்ணை பையனை பாருங்களேன். அவங்க அந்த ஸ்கூல் டைமுக்கு கரெக்டாக கிளம்பி பைய தூக்கி தோல் மேலே போட்டு போய்க்கினே இருப்பாங்க. ஃபஸ்ட்டில் தான் கொஞ்சம் மக்கார் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்கூல் டைம் வந்த உடனே கிளம்பி போய்க்கினே இருப்பாங்க. அது என்ன, ஏன் அதுக்கு அப்படின்னா அதுதான் அந்த ஒழுக்கத்தை அவங்க கற்றுக்கிட்டாங்க. அதுபோல் நாம் எல்லாத்துலேயும் ஒழுக்கம் உள்ளவங்களாக இருக்கணும். ஜெபம் பண்ணுறதுல ஒழுக்கம் இருக்கணும், தேவனை தேடுறதுல ஒழுக்கம் இருக்கணும், ஆலயத்தில் போகிறதுல ஒழுக்கம்னா நான் எது சொல்ல வரேன்? முறையாக ஒழுங்காக கடைப்பிடிக்கிறது. ஒரு மாதத்துக்கு ஒரு நாள், இல்லை ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம், இதெல்லாம் ஒழுக்கம் இல்லை, ஒழுங்கின்மை. ஓய்வு நாள்னா கர்த்தரை தேடணும், இது ஒழுங்கு. இன்னும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தேடுறீங்கன்னா ஒழுங்கின்மை. அப்போ இந்த ஒழுங்கின்மை கொண்டாடுறது யாரு? பிசாசு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்போ ஞானஸ்தானம் அடுத்தது 3வது படி ஞானஸ்தானம். இப்போ நமக்கு ஒரு தேவை. இப்போ 3வது படி, இதுதான் ஞானஸ்தானம்.
இந்த ஞானஸ்தானத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது நீ யாரா மாறுற? ஐயோ, இப்பதான் எங்க கேட்ட மாதிரி இருக்குது. சபையில உறுப்பினராகவும் இயேசுவின் சரீரத்தில் அங்கமாகவும் மாறுகிறீர்கள். அப்படின்னா நாம இங்க அங்கத்தினர், சரியா? இங்க அங்கத்தினராக மாறுறோம். இப்போ இந்த அங்கத்தினருக்கு சில பண்புகள் தேவை. என்னென்ன பாருங்க. முதல்ல நமக்கு படிச்சு முடிச்சுமே, சீசனுக்கு படிச்சு முடிச்சுமே, கடைசியா படிச்சுமே என்னது? இது நற்பண்புகள்னு படிச்சிங்களே, அது 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 என்ன தெரியுமா? ஒழுக்கம். இப்போ ஞானஸ்தானம் எடுக்கிற ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு, ஒரு சகோதரனுக்கு, ஒரு சகோதரிக்கு மிக முதல்ல தேவையானது ஒழுக்கம். ஒழுக்கம் இருந்தால் தான் ஞானஸ்தானமே போகணும். ஒழுக்கம் இல்லாத ஞானஸ்தானத்தை என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. எனக்கு 10 வயசு, 12, 14 வயசு ஆயிடுச்சு, நான் ஞானஸ்தானம் எடுக்கலாமா அப்படின்னு கேள்வி என்ன கேட்கக்கூடாது. ஒழுக்கம் உனக்கு இருந்தால் நீ ஞானஸ்தானம் எடுக்கலாம். யாருக்கிட்ட நீ கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஒழுக்கம் எனக்கு இருக்கு, நல்ல பண்புகள் இருக்கு, நான் ஞானஸ்தானம் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா நோ அப்ஜெக்ஷன். அல்லேலூயா, தடையே கிடையாது. ரெண்டாவது அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி படிங்களேன். நற்பண்புகள். இப்போ நற்பண்புகள், அதை நற்பண்புகள்னு மொழிபெயர்த்துட்டோம்ல. நற்பண்புகளோடு கூட இங்க பாருங்க நமக்கு தேவை. அடுத்தது இங்க பாருங்க, அங்கத்தினராக இருக்கிறவங்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்க அங்கத்தினர் ஆகிறாங்க. அவங்களுக்கு முதல்ல ஒழுக்கம் தேவை. அல்லேலூயா. ஒழுக்கத்தோடு கூட அடுத்தது என்ன தேவை? ஞானம். ஞானம் என்ன? நாலேஜ். ஞானம்னா நாலேஜ். நாலேஜ்னா அறிவு. அல்லேலூயா. இப்போ அடுத்தது அவங்களுக்கு அறிவு தேவை. என்ன அறிவு? நாலேஜ். என்ன நாலேஜ்? தேவனை அறிகிற அறிவு அவங்களுக்கு தேவை. அடுத்தது என்ன பண்ணோம்? இச்சை அடக்கம். ஞானஸ்தானம் எடுத்தா இச்சை அடக்கம் அவசியம் தேவை. அல்லேலூயா. பாருங்க, அங்கத்தினரா ஞானஸ்தானம் எடுத்தா நீ அங்கத்தினர் ஆகிற. உனக்கு தேவை ஒழுக்கம் தேவை. அடுத்தது அறிவு தேவை. அறிவோடு கூட இச்சை அடக்கம் தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இச்சை அங்கத்தினராக ஆகிறவங்களுக்கு இத்தனை குவாலிட்டி நமக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. ஞானஸ்தானம் எடுக்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை வாசிங்க. எப்படி இருக்குன்னா ஞானஸ்தானம் எடுக்கணும். மத்தேயு 3:6. அல்லேலூயா. இங்கே கவனிங்க, என்ன பண்ணாங்க? ஞானஸ்தானம் எடுக்கணும்னா முக்கியமான ஒன்று, அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்தானம் ஊழியக்காரரால் ஞானஸ்தானம் பெற்றாங்க. முதல்ல அவங்க போய் பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர் நான் இப்படிப்பட்ட பாவம்லாம் செய்தேன். அப்புறம் அவர் அந்த பாவத்தை அவர் எடுத்துக்குவார். பாவ அறிக்கை மனுஷங்கிட்ட இல்லை, பாஸ்டர் கிட்ட இல்லை, கர்த்தர்கிட்ட சொல்லணும். பாவங்களை அறிக்கை செய்து, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்போ நீங்க இரக்கம் பெறணும்னா பாவங்களை அறிக்கை செய்து விட்டுடணும். பாவமே செய்யக்கூடாது. குழந்தைங்கலேருந்து வரீங்களா, நீங்கள் பாவமே செய்யக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவ பெற்றோருக்கு பிறந்தீங்களா, நீங்கள் பாவமே செய்யக்கூடாது. பாவம் செய்து விட்டுடுறேன் அப்படி இல்லை. பாவம் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வசனம். உலகத்திலேருந்து வந்தாங்க, அவங்க பாவத்தில் இருந்தாங்க, அவங்க பாவத்தை அறிக்கை செய்து விடணும். நீங்கள் கிறிஸ்துவ பெற்றோருக்கு பிறந்தீங்கன்னா பாவம் செஞ்சுட்டு விடுறேன்ற வார்த்தை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனிங்க, 6வது வசனம், தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே ஊழியக்காரனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். யாரால? நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞானஸ்தானம் கொடுத்துக்கணும். என்ன அதுக்குன்னு கர்த்தர் ஒருத்தரை நியமிச்சாரு. அவங்க கிட்ட தான் நாம ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அடுத்தது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37வது வசனமோ 38வது வசனமோ 39வது வசனமோ வாசிக்கலாம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல.
மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காத்துக் கொள்கிறான். அல்லேலூயா. இப்போ ஒரு சீஷனுக்கு என்ன சொன்னமோ அதே தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரு ஞானஸ்தானம் எடுத்த ஆளுக்கும் தேவை. ஞானஸ்தானம் எடுத்த ஆள் யாருன்னு சொன்னோம்? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கம், சபையில் அவர் ஒரு உறுப்பினர். இப்போ இவங்களுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னு சொன்னால், அவங்க தேவனை விட தகப்பனையோ தாயையோ மகனையோ மகளையோ முதன்மைப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை, பாத்திரம் இல்லை. அவங்கக்கிட்ட ஏசப்பா கிட்ட அவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் பாத்தியமோ இல்லை. அடுத்தது வசனம் சொல்றார் பாருங்க, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன். அனுதினம் டெய்லி நமக்குன்னு ஒரு சிலுவை இருக்கு, அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை ஃபாலோ பண்ணி போய்கினே இருக்கணும். அப்படி எடுக்காதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அடுத்தது 39வது வசனம், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு 39வது வசனம், தன் ஜீவனை காக்கிறவன். நான் என் உயிரை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி விட்டுனா அதை இழந்துருவேன். உன் இயேசுக்காக உன் உயிரையும் கொடுத்தேன்னா அதை ரட்சித்து கொள்ளுவேன். அல்லேலூயா. அடுத்தது இன்னொரு வசனம் கூட பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, இயேசுவுக்கு பின்ன வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே முதல்ல வெறுத்து தன் சிலுவையை, இயேசுவின் சிலுவையில் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். இன்னொரு வசனம் 14, லூக்கா 14:26 6லேருந்து 7 வரை, 26, 27 வசனமும். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தகப்பனையாவது தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு அவன் சீஷனாவே இருக்க மாட்டான், அப்புறம் அங்கத்தினராக முடியாது. இன்னொரு வசனம் பாருங்க, 27, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது. அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட சொல்லுது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 5, 6, 3, 4, 5, 6. ரோமர் 6, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? முதல்ல ஞானஸ்தானத்தை பற்றி உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவு வேணும்னா, ஞானஸ்தானம் எப்படி பெற்று இருக்கிறீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம். எப்படிங்க மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் அப்படின்னா, நாம் பழைய சரீரம் தண்ணிக்குள்ளே போட்டு அடக்கம் பண்ணிட்டு நம்ம அதிலேருந்து எழுந்து வரும்போது புதிய சரீரத்தோடு புதிய அனுபவத்தோடு புதிய சிந்தையோடு எழுந்து வரோம். இப்போ இதுக்கு ஒரு முறை ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுக்க போயிருக்காரு. அவர் என்ன பண்ணார், ஞானஸ்தானம் எடுக்கிறாரு, பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு, இவர் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாரு. இவர் என்ன பண்ணார், கர்த்தராகிய இயேசுவின் கட்டளைப்படியே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு ஒரு பேரை சொல்லி ஒரு ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு. இவர் என்ன பண்ண, தண்ணிக்குள்ளே ஞானஸ்தானம்னா தண்ணிக்குள்ளே முழுமையாக முழுகணும் இல்லையா? இவர் டப்புன்னு ஒரு கையை தூக்கினார். என்னடா இது, நான் சொன்னது பாஸ்டர் சொன்னது அந்த ஆளுக்கு புரியலையோ இன்னொன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். மறுபடியும் சொல்ல பருப்பா, முழுமையாக தண்ணிக்குள்ளே முழுகணும், அதான் ஞானஸ்தானம். அப்படி தெளிச்சு விட்றதெல்லாம் ஞானஸ்தானம் கிடையாது. அதெல்லாம் தண்ணி தெளிச்சு விட்டுறேன்னு எங்கன்னா போய் சாவுன்னு அர்த்தம். தெளிப்புங்கிறது ஞானஸ்தானம் கிடையாது, முழுகிறது மட்டும்தான் ஞானஸ்தானம். சரியா? இப்போ கவனிங்க, அடுத்தது என்ன பண்ணார், மறுபடியும் சொன்னார் பாஸ்டர், திரும்ப அந்த கை தூக்கணும். அவன் ஞானஸ்தானம் தண்ணிக்குள்ளே போட்டு அமுக்கும் போது டப்புனு கை மேலே தூக்கணும்.
என்னடா இவன், நான் சொன்னது இவனுக்கு மறுபடியும் விளங்கலையா சொன்னால் அவர் கேட்குறாரு, ஏப்பா நீ நான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது கையை டப்புன்னு மேலே தூக்கிறேன். ஐயா அது ஒன்றும் இல்லை, வரும்போது ஒருத்தன் என்ன நாயேன்னு பேசிட்டான், இந்த கையால் அவனை ஒரு அறையாவது கொடுத்துட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், திருப்பி தண்ணி கைக்குள்ளே கையை மட்டும் துவைச்சிக்கிறேன் அப்படின்னா. இது ஞானஸ்தானமானா இல்லை. அல்லேலூயா. இப்போ பாருங்க, ரோமர் 6 சொல்கிறாரு, அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மரணத்தை குறிக்கிறது. மரணம் நம்ம பழைய ஆளு செத்துடுறது, புதிய ஆளா அங்கிருந்து உருவாகிறது. பாருங்க மறுபடியும் அந்த வசனம் படிங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாது இருக்கிறீர்களா? அப்போ அவருடைய மரணத்துக்குள்ளே நம்ம மரணம், அதான் சொல்றாரு இவர் கலாத்தியர் 2:20 அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன், இனி நான் கிடையாது, இயேசு. அல்லேலூயா. நான் எப்போ ஞானஸ்தானம் எடுத்தனோ அப்பவே நான் செத்து போயிட்டேன். உயிரோடு இருக்கிறது யார் தெரியுமா? எனக்குள்ள இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஞானஸ்தானம் அது எடுத்த அத்தனை பேரும் நீங்க விசுவாசிக்கணும். எனக்கு நான் இல்லை, இயேசு தான் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க, 3:4 படிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதாக ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அல்லேலூயா. ஓகே தானே? ஞானஸ்தானம்னா என்ன? கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுறது. எப்போ இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணார், அடக்கம் பண்ணப்பட்டாரா? அப்புறம் என்ன பண்ணாங்க? 3 நாள் பொறுத்து உயிரோடு எழுந்தார். இப்போ இயேசு உயிரோடு எழுந்தது போல நாம் இயேசுக்குள்ளே மரிக்கிறோம், இயேசுக்குள்ளவே உயிர் எழுந்திருக்கிறோம். 5வது வசனம் பாருங்க. ஆகையால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். 6வது வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும்படி பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். இப்போ புரிஞ்சுதா? ஞானஸ்தானங்கிறது மறுபிறவி. அதான் எல்லாரும் சொல்லுவாங்க, ஞானஸ்தானங்கிறது மறுஜென்மம். ஞானஸ்தானத்தினால நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன? இந்த ரோமரில் பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்கிறார். ரோமர் புஸ்தகத்தில் ரோமர் விசுவாசிங்களுக்கு எழுதும்போது அவங்களுக்கு ஞானஸ்தானத்தை பற்றி சரியாக புரிதல் இல்லை. அதனால் அவங்களுக்கு தெளிவாக இதை அவர் சொல்லி கொடுக்குறார். அல்லேலூயா. இப்போ ஞானஸ்தானம்னா நாம் என்னவாகிறோம்? இயேசுவின் சரீரத்திலே அங்கமாகவும் சபையிலே உறுப்பினராகவும் மாறுகிறோம். இப்போ நமக்கு என்னென்ன தேவை? முதல்ல ஒழுக்கம் தேவை, அப்புறம் அறிவு. அறிவுனா கர்த்தரை அறிகிற, தேவனை அறிகிற அறிவு தேவை. அறிவோடு இச்சை அடக்கம் தேவை. இச்சை அடக்கம்னா செல்ஃப் கண்ட்ரோல். என்னங்க? செல்ஃப் கண்ட்ரோல். எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு வேணும். சில பேர் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சு போகிற மாதிரியே போவாங்க. எந்த ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. வாயை திறந்தால் என்ன பேசுகிறோன்னு தெரியாது. பேசிட்டு பிறகு சோத்திரம் மன்னிச்சிடுங்க அப்படின்வாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட என்ன கிடையாது? கண்ட்ரோல் கிடையாது. அது இச்சை அடக்கம் இல்லை அவங்கக்கிட்ட. தமிழில் சொல்லணும்னா இச்சை அடக்கம். பேசுறதுக்கு முன்னே பல முறை, ஒரு முறையாவது யோசித்து இதை நான் பேசினா பின் விளைவு என்ன வரும்னு யோசித்து பேச வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் இச்சை அடக்கம். இச்சை அடக்கம்னா செல்ஃப் கண்ட்ரோல். எல்லாத்துலேயும் கட்டுப்பாடு. பேசுறதுல கட்டுப்பாடு, பார்க்கறதுல கட்டுப்பாடு, கேட்கறதுல கட்டுப்பாடு, நடக்கிறதுல கட்டுப்பாடு, எல்லாத்துலேயும் ஒரு கட்டுப்பாடு. யார் கட்டுப்பாடு பண்ணுறது? செல்ஃப். என்னை நானே அதுக்கு தேவனுக்கு ஏற்ற
வழியிலே என்னை கட்டுப்படுத்துகிறேன். அல்லேலூயா. இதுதான் செல்ஃப் கண்ட்ரோல். இப்போ மூணாவது இடம், இந்த இடத்துலயாவது நம்ம இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இந்த இந்த பண்புகள் நம்மக்கிட்ட இருக்கா? என்னென்ன பண்புகள்? ஒழுக்கம் இருக்கா? இருந்துச்சுன்னா நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்த ஆள் தான். ரெண்டாவது ஞானம், கர்த்தரை அறிகிற அறிவு இருக்கா? அதாவது ஞாபகம் வந்தால் சர்ச்சுக்கு போகிறது, இது கர்த்தரை தேடுறது இல்லை. ஏதோ போகிற போக்கில் சரி போனால் போகலாம் அப்படின்னு போகிறது. கர்த்தரை தேடுறதுன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு வரும், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்காருவோம், அவரோடு கூட பேசுவோம். இதுதான் கர்த்தரை தேடுற அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு. ஒவ்வொரு நாளும் இயேசு நான் அறியணுங்க, ஒவ்வொரு நாளும் தேடணும், ஒவ்வொரு நாளும் அறியணும். இந்த 42 வருஷம் ஊழியத்தில் ஒவ்வொரு நாளும் நான் செய்கிற முதல் வேலை, இப்போ எனக்கு உண்மையாக உங்களுக்கு சொல்லணும்னா ஏறக்குறைய 175 செய்தி என்கிட்ட ரெடியாக இருக்குது. இப்போது 170 செய்தி இப்போது தொடர்ச்சியாக பேசுகிறா கூட, இன்றைக்கிலேருந்து டெய்லி ஒரு வசனம் பேசுகிறாங்க. 175 நாள் தொடர்ச்சியாக பேசலாம், 70 நாள் தொடர்ச்சியாக பேசலாம். அவ்வளோ செய்திகள் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. சிலதெல்லாம் டேட்டு நம்பர் போடாது வச்சுக்கிறேன், அது ஒரு 5-6 செய்தி இருக்குது. அதெல்லாம் நம்பர் போடாது இருக்குது. அது நம்பர் போட்ட செய்தி மட்டுமே ஏறக்குறைய 170 செய்தி. இன்னும் செய்தி எடுக்க வேண்டிய செய்தி இருக்குது. அப்போ எப்படி இது நான் மட்டும் செய்தி எடுக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது ஒரு பெரிய ரகசியமே கிடையாது. தேவனோடு பேச வேண்டும், தேவனை அறிகிற அறிவிலே நாம் இருக்க வேண்டும். அடுத்தது நாம் மற்றவங்களுக்கு நல்லவங்களாக இருக்கணும்னா ஒரே வழி தான், கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல். சில பேருக்கு ஷார்ட்டே ஆகாது, செல்ஃப் ஷார்ட்டே இருக்காது. ஷார்ட் ஆக மாட்டாது, தலைநாளும் ஷார்ட் ஆக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்கள் எப்பவுமே ஷார்ப்பாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ இப்போ மூணாவது ஸ்டெப்பு அங்கத்தினர், அதாவது ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்தின் மூலமாக நீங்கள் என்னவாயிருக்கீங்க? இயேசுவின் சரீரத்தில் அங்கமாக இருக்கிறீங்க, சபையில் உறுப்பினராக இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவையான சில தகுதிகள் என்னென்னா ஒழுக்கம். அந்த சீசனுக்கு முடிக்கிற இடத்துல ஒழுக்கத்தோடு கூட என்ன கூட்டணும்? அறிவு, ஞானம், நாலேஜ், அறிவு கூட்டணும். அறிவோடு கூட இச்சடக்கு செல்ஃப் கண்ட்ரோலை கூட்டணும். கண்ட்ரோல், பேசுறதுல கண்ட்ரோலு, பார்க்கறதுல கண்ட்ரோலு, கேட்கறதுல கண்ட்ரோல், எல்லாத்துலேயும் கண்ட்ரோல் இருக்கணும். ஏன் நம்ம கண்ட்ரோல் இருக்கணும்னா நான் இயேசுவின் சரீரத்தில் அங்கம். அல்லேலூயா. இப்போ இது சபைக்கு கெட்ட பேர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இயேசுவுக்கு கெட்ட பேர். முதல்ல இயேசுவும் சரீரத்தில் ஒன்று நகமாக வச்சிருக்கிறாரு, இல்லை கண்ணில் கருவிழியாக வச்சிருக்கிறாரு. நீ தப்பு பண்ணும்போது கர்த்தருடைய கண்ணுக்குள்ளே இருந்து கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கிறேன்னு அர்த்தம். இப்போ கண்ணுக்குள்ளே ஒரு தூசு விழுந்துருச்சு வச்சுக்கேன், எப்படி இருக்கும்? பரவாயில்ல, ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா? கண்ணை உறுத்தி, கண்ணை நுமுட்டி, கண்ணை நோண்டி, கண்ணெல்லாம் செவந்து போய் உடனே கண்ணு ரொம்ப மோசமாக போயிடுச்சு, வாங்க டாக்டராண்ட ஓடி அவர் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதோ அவர் கொஞ்சம் ஒரு ஆயில்மெண்ட்டை ஊற்றி உன்னை அனுப்புவார். அப்போது ஒரு கண்ணை எப்படி காக்கிறது அவசியமோ அதே அவசியம் என்ன பண்ணணும்? உன்னுடைய கண்ட்ரோலை நீ ஒழுங்காக வச்சுக்கிடணும். அல்லேலூயா. அடுத்தது நான்காவது, இப்போ பாருங்க, உலகத்தில் இருந்து வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சுவிசேஷம், ரெண்டாவது ஸ்டெப்பு என்ன அலைஞ்சது, முதல் ஸ்டெப் உலகத்திலிருந்து வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சுவிசேஷம், ரெண்டாவது ஸ்டெப்பு சீஷராக்கிறது, மூணாவது ஸ்டெப்பு அங்கத்தினர் ஆகிறது ஞானஸ்தானம், நாலாவது ஸ்டெப்பு. இப்போது நம்ம நாலாவது ஸ்டெப்பை பார்க்க போகிறோம். நாலாவது ஸ்டெப்பு என்ன? நாலாவது ஸ்டெப் என்ன? உபதேசம் பண்ண வேண்டும். பாருங்க, இப்போ நாலாவது ஸ்டெப் என்ன? உபதேசம். நாலாவது ஸ்டெப்பு உபதேசம். உபதேசம்னா சொல்லிக் கொடுக்குற இடம். சொல்லிக் கொடுக்குற இடம்னா என்ன அர்த்தம்னா என்னவா இருக்கும்? அந்த சொல்லிக் கொடுக்குற இடத்துல, நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற இடத்துல இருக்கிறேன். அப்போ நான் யார்? சரி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. டீச்சர். இன்னும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. போதகர். அந்த இங்கேயே தான் இருப்பீங்க, கொஞ்சம் மேலே வரமாட்டீங்க.
தலைமை ஒரு சபைக்கு தலைவர், தலைமை பொறுப்பு. இந்த சபைக்கு நான் தானே தலைமை பொறுப்பு. அந்த தலைமை பொறுப்பு எனக்கு எப்போ வந்துச்சுன்னு சொன்னால், நான் சரியாக டீச் பண்ணுறதுல, சொல்லி கொடுக்கறதுல, உபதேசிக்கிறதுல நான் சரியாக இருந்தால் நான் யாராக இருக்கிறேன்? தலைவனாக இருக்கிறேன். நீங்கள் 4வது என்னவா மாறுறீங்க? தலைவன். அல்லேலூயா. தலைவன். நீங்கள் இப்போ 4வது தலைவனாக மாறுறீங்க. இப்போ நான் தலைவனாக மாறியாச்சுங்க. ஓகேங்க, தலைவனாக மாறியாச்சு. தலைவனாக மாறினா சில பண்புகள் நமக்கு தேவை. தலைவருக்கு நீங்கள் யார்? இப்போ தலைவர். நீங்களாம் தலைவரா? என்ன இல்லைன்றீங்க? தலைவரா இல்லையா? தலைவலின்றாங்களா? தலைவியா? ஏங்க தலைமைனாவே தலைவர் ஆணு பெண்ணு எல்லாருங்க. நீங்கள் தலைவீடு தனியாக பிரித்து காட்டுறீங்க. தலைமை முதன்மையான இடம், தலைமை இடம். தலைமை. இப்போ நீங்கள் தலைவரை வந்து பொம்பளை தலைவரை என்னன்னு சொல்லுவீங்க? அவங்களும் தலைவர் தாங்க, தேர்ந்தெடுத்தப்பட்ட அவங்க தலைவர். அப்புறம் தான் ஆணா பெண்ணானாக்கா ஆம்பளை தலைவர், பொம்பளை தலைவி அப்படின்னு சொல்லுவோம், தலைவிதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நாம் எந்த இடத்துல இருக்கோம்? தலைமை பொறுப்பில் வந்துடுறோம். எங்கேருந்து? முதல்ல நீங்கள் எங்கே இருந்தீங்க? உலகத்தில் இருந்தீங்க. உள்ளே வந்து சுவிசேஷத்தின் மூலமாக உள்ளே வந்தீங்க. உள்ளே வந்து சுவிசேஷம் அறிவிக்கிற தகுதி உங்களுக்கு வந்துச்சு. அதுலேருந்து நீங்கள் சீஷன் ஆனீங்க. சீஷனாக ப்ரொமோட் ஆனீங்க. சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் ப்ரொமோட் ஆகி ஒரு சீஷனாக மாறுறீங்க. இப்போ சீசனுக்குரிய தகுதியெல்லாம் என்னென்ன தகுதி சொன்னோம்? நம்ம சீஷனாத்துக்கு முயற்சி செய்யணும், விசுவாசம் வேணும், நல் ஒழுக்கம் தேவை. ஒழுக்கமெல்லாம் கடைபிடிச்ச உடனே இப்போ நம்ம அங்கத்தினர் ஆகிட்டோம். அதாவது இயேசுவின் சரீரத்தில் அங்கமாகவும் சபையில் உறுப்பினராகவும் மாறுகிறோம். இப்போ நான் பார்த்தா ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஒரு பேப்பரில் கையெழுத்துவாங்க, ஒரு லெட்ஜரில் கையெழுத்து வாங்குறாங்க. என்னத்துக்கு? நீ இந்த சபைக்கு உறுப்பினர் அப்படின்னு சொல்கிறது தான். அது வெறும் சொத்துக்கிட்டு எழுதி வாங்குறாங்கன்னு நினச்சிக்கிடாதீங்க. அது உறுப்பினர், அவ்வளோதான். சரியா? அடுத்தது பாருங்கள், ஞானஸ்தானம் எடுத்த உடனே நீங்கள் அங்கத்தினராக மாறுறீங்க இயேசுவின் சரீரத்தில். உங்களுக்கு இப்போ என்னென்ன பண்புகள் தேவை? ஒழுக்கம் தேவை. ஃபஸ்ட்டு தேவை ஒழுக்கம் தான். அது கூட என்ன கூட்டணும்? அறிவை கூட்டணும். அறிவு தேவனை அறிகிற அறிவு கூட்டணும். அதோடு கூட இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் செல்ஃப் கண்ட்ரோல். எல்லாத்துக்கும் என்கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்கணும். அவங்க சொன்னதான், அவர் சொன்னால் செய்வேன், பாவம் செய்வேன். அவர் சொல்லலைன்னா பாவம் செய்ய மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் நீ ஆபத்தான ஆள். கண்ட்ரோல் என்கிட்ட இருந்துன்னா யார் சொன்னாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருந்துன்னா எப்போ வேணாலும் நீ அழிஞ்சு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்போ அடுத்தது செல்ஃப் கண்ட்ரோல் தேவை. இப்போ அடுத்தது நம்ம இப்போ என்ன ஆகிட்டோம்? தலைமை பொறுப்புக்கு வந்துட்டோம். இந்த 4 இடத்துல நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். சரியா? நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு. நீங்கள் தான் உங்களை பகுத்தறியணும் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ தலைவருக்கு தேவையான தகுதி என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். 1, இச்சை அடக்கம், அதாவது செல்ஃப் கண்ட்ரோல். தலைவர்னா மானாவரியாக பேசுகிறவர் கிடையாது, மானாவரியாக பார்க்குறவர் கிடையாது, மானாவரியாக கேட்குறவர் கிடையாது. அவர்கிட்ட என்ன இருக்கு? எல்லாத்துலேயும் கண்ட்ரோல் இருக்கிறாரு. சாப்பிட்றதுல கூட கண்ட்ரோல் வச்சுக்கிறாருங்க அவரு அப்படின்னு சொல்லணும். அதுதான் செல்ஃப் கண்ட்ரோல். தலைவருக்கு முதல் தகுதி செல்ஃப் கண்ட்ரோல். 2வது, அது கூட என்ன பண்ணணும்? தலைவருக்கு என்ன வேணும்? படிங்க வசனத்தை. இச்சை அடக்கத்தோடு கூட பொறுமை தேவை. அல்லேலூயா சொல்லாமா? இச்சை அடக்கத்தோடு அவர் பொறுமையை கூட்டிக்கணும். சரி, கூட்டியாச்சா? பொறுமையோடு கூட என்ன கூட்டணும்? அடுத்தது பாருங்க, ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு அவசியம் தேவை இது 3. என்னென்ன? இச்சை அடக்கம், பொறுமை, தேவ பக்தி. சில பேர் தலைவர்கள் இருப்பாங்க, சில சபை தலைவர்களே பார்த்தீங்கன்னா பக்தியே இருப்பாங்க. 2வது பிரசங்கத்தில் நீங்கள் கேட்டீங்கல்ல, 15 வருஷத்துக்கு முன்ன ஒருத்தரை பார்த்தேன், இப்போ அவரை நான் பார்க்குறேன், அப்படியே தான் இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வளர்ச்சியே கிடையாது, எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது.
பக்தி கூட இல்லை, பக்தியாவது கூடுச்சா அப்படின்னா அது கூட கூடலை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நான் பாட்டு எழுதிக்கிற பாட்டை கவனிச்சு பாருங்களேன். ஏறக்குறைய 300 தாண்டிடுச்சு. எல்லாம் நான் ஜெபம் பண்ணுறது, எனக்கு தேவன் செய்தது, நன்றி சொல்கிற மாதிரி இருக்கும், ஜெபம் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு செய்தியாக இருக்கும். காரணம் என்னென்னா, தேவனோடு நடக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. சரி, இப்போ தலைமை பொறுப்பு இருக்கிறவங்களுக்கு பற்றி நம்ம சில வசனங்களை பார்க்கலாம். உபதேசம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆமேன். ஒரு சொல்லலாமா? தலைவருக்கு முதல் தகுதி என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்யணும். அதை விட்டுட்டு கத்தாவே 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 மார்லையும் வயிற்றுலையும் மார்லையும் அடிச்சிட்டு இருந்தாருன்னா அவர் பரலோகம் போக மாட்டார். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் எதை யோசிக்கணும்னா, இந்த வேலையை செய்கிற அப்பாவுக்கு பிரியமா, ஏசு அப்பாவுக்கு பிரியமா? அல்லேலூயா. ஒரு முறை சாலமோன் காலேஜில் படிச்சிருக்கும்போது, முதல் வருஷம் யூஜியில் ஃபஸ்ட்டு வருஷம் செய்யாரில் படிச்சிட்ருக்காப்புல. அப்போது பேரண்ட்ஸை கூப்பிடுவாங்கள்ல, அப்போ கூப்பிட்டாங்க. அவங்க ஹெச்ஓடி என்னை கூப்பிட்டு, சார் என்ன சார் பையனை வளர்த்து வச்சுக்கிறேன், ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு பக்குன்னு ஆகிப்போச்சு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன சார் பையனை வளர்த்து வச்சுக்கிறீங்க அப்படின்னாரு. அவங்க ஹெச்ஓடி, அவர் முக்கியமான ஆள். என்ன சார் என்ன பண்ணிட்டானா, எதை செய்ய சொன்னாலும் அப்பாவுக்கு பிடிக்காது, எதை செய்ய சொன்னாலும் அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்னா, பசங்களாக கூட ஒரு இது பண்ண மாட்டான் சார் அவன் அப்படின்னாரு. பார்த்தீங்கன்னா என்ன விஷயம், சாதாரண உலக பிரகாரமான அப்பாவுக்கே பிடிக்காதுன்னு சொல்லி செய்யாத இருக்கிற நீ, ஏசப்பாவுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதான்னு யோசித்து பார்த்தீங்கன்னாவே அதுவே போதும். அல்லேலூயா. தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் என்ன யோசிக்கணும் தெரியுமா? எது என் பிதாவுக்கு சித்தம், எது என் ஏசப்பாவுக்கு சித்தம், எது என் ஏசப்பாவுக்கு விருப்பம், எது ஏசப்பாவுக்கு விருப்பம் இல்லை, அதை கண்டுபிடிச்சிட்டாவே நீ தலைவர் தான். இதை இன்னும் கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கேன், இன்னும் அப்படியே தான் ஞாயிற்றுக்கிழமையான பார்க்க மாட்டேங்குன்னு சர்ச்சுக்கு வர்றது, அப்புறம் முடிஞ்ச உடனே தூக்கி ஓடுறது, இப்படியே இருந்தீங்கன்னா வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை எதுக்கும் பிரயோஜனப்படாது, யாரும் விரும்ப மாட்டாங்க. அந்த குழந்தை நாளுக்கு நாள் வளரும்போது அந்த வளர்ச்சியை கண்டு பெரிய பெற்றோர்கள் பூரிப்பார்கள். ஒரு குழந்தை வளரலன்னு வச்சுக்க, மூளை வளர்ச்சி இல்லை, சரீரம் மட்டும் வளருது, கை காலெல்லாம் சூம்பி போச்சு, வளர்ச்சி இல்லை அப்படின்னும் போது எந்த பேரண்ட்ஸ் அது எந்த குழந்தைக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன்னு சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. காரணம், அந்த குழந்தைய குறித்து நான் வேதனைப்படுறேன், ஏன் எனக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட குழந்தைய கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அழுவாங்களே தவிர சந்தோஷப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ அப்படியானா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு தலைமை பொறுப்பு வர்ற உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு தேவை என்ன? தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறீங்க? உங்கள் ஏசப்பாவை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறீங்க? உங்கள் ஏசப்பாவை நீங்கள் எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறீங்க? எதுனா கஷ்டம்னா ஜெபம் பண்ணுவேன் ஐயா, கஷ்டம்லாம் தீர்ந்துடும். உடம்பு சரியில்லைன்னா ஜெபம் பண்ணுவேன் ஐயா, உடம்பு சரியாயிடும். இது இல்லைங்க, அவரை அறிய வேண்டிய அறிவு இன்னும் பெருசு. அல்லேலூயா. அவருடைய அன்பு, அகலம், ஆழம், நீளம் எல்லாமே பெருசு. அதை நீ உள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நேரத்தில் போய் தொப்புக்குன்னு உயிர்ந்து போய் பார்த்துட முடியாது. இப்போ நானே அதை அறியறதுக்கு 42 வருஷம் ஆச்சு. இயேசு ஏற்றுக்கொண்டு 42 வருஷம் ஆச்சு. 43வது வருஷம் ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக நானே தெரிஞ்சுக்கின்னு வரேன். இன்னும் எவ்வளோ நாள் ஏற்படுத்த தெரியாது. முழுமையாக தெரிஞ்சுட்டேன்னா இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். அப்போது இயேசுவை அறிகிற அறிவு நமக்கு அவசியம். பிதாவின் சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு அவசியம். இன்னொரு வசனம் பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3லிருந்து 6 வரை, 3, 4, 5, 6 வசனங்களை வாசிக்கலாம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால்
ஓகே, ஆமேன். நீங்கள் அவர் அறியணும்னு என்ன செய்யணும்? கற்பனைகளை கை கொள்ளணும். கற்பனைன்னா என்னது? கட்டளைகள்னா என்னது? அவ்வளோதாங்க. இதை புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால், அதை கை கொண்டீங்கன்னு சொன்னால், இந்த 10 கட்டளையை கை கொண்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கர்த்தரை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். முதல் கட்டளை என்ன? என்னை தவிர ஒரு தெய்வமே இருக்கக்கூடாது. என்னை தவிர வேற யாரும் உனக்கு தெய்வமாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அவருக்கு நிகராக யாரையும் கொண்டாந்து வைக்கக்கூடாது. விக்கிரகமாக இருந்தாலும் சரி, மனுஷனையும் கூட அவருக்கு நிகராக வைக்கக்கூடாது. மூணாவது, அவருடைய மகிமையை வீணில் வழங்கக்கூடாது. அவருடைய மகிமையை வீணில் வழங்கக்கூடாது. நாலாவது, கர்த்தருடைய ஓய்வுனால பரிசுத்தமாய் அனுசரிக்கும். இந்த 4 கட்டளையும் கர்த்தருக்கு கொடுத்துருக்குது. அதுக்கு 5வது வர கட்டளை 6வது கட்டளை மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 5வது பாருங்க, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அடுத்தது பாருங்களேன், நம்ம நான் செய்ய வேண்டியது, முதல்ல நான் தேவனுக்கு செய்ய வேண்டியது. ரெண்டாவது, முதல் 4 கட்டளை பாருங்க, நான் தேவனுக்கு செய்ய வேண்டியது. என்னென்ன செய்யணும்? என்னை தவிர வேற தெய்வம் இருக்கக்கூடாது. ரைட்டு. ரெண்டாவது, புரியல, எனக்கு நிகராக எந்த ஒரு விக்கிரகத்தையும் நிறுத்தக்கூடாது. 3, என் பேரை கண்ட இடத்துல வீணா வழங்கக்கூடாது. 3, 4வது, கர்த்தருடைய ஓய்வுனால. சில பேர் என்னன்னா போகலாம் போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்க இன்னும் கர்த்தருடைய கற்பனைப்படி நடக்கிறவங்க இல்லை. ஏன்னா ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு போகணும்னு சொன்னது நான் இல்லை. கட்டளையில் 10ல் 4வது கற்பனை கட்டளை அதுதான். இப்போ ஓய்வு நாளை அனுசரிக்கணும். இது ஒவ்வொருத்தர் மேலும் வந்த கடமை. சரியா? அப்போ 5வது கட்டளை என்னன்னா, அது எனக்கு கொடுக்கப்பட்டது. முதல்ல கடவுளுக்காக நீ செய்ய வேண்டியது. ரெண்டாவது, எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் செய்ய வேண்டியது. மீதி 6 கட்டளை. 1, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அடுத்தது 6, கொலை செய்யாது இருப்பாயாக. 7, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக. 8, என்னங்க, திருடாது இருப்பாயாக. களவு திருடாது இருப்பாயாக. 9, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக. 10, வேற யாருதும் எந்துன்னு சொல்லாத. அவங்கள்தாவே இருக்கட்டும், உனதாவே இருக்கட்டும். அவங்களதெல்லாம் எந்து தான், எந்தும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லவே சொல்லாத. அதுதான் உனக்கு தேவை. இந்த 10 கட்டளையை ஒழுங்காக படிச்சுன்னா, அதை கடைப்பிடிச்சின்னா உனக்கு நிகர் யாருமே கிடையாது. வசனம் பாருங்க, அவருடைய கற்பனைகளின்படி கை கொள்ளுகிறவர்களானால் நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்று அதனால் அறிவோம். 4வது வசனம், நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் கற்பனைகளை கை கொள்ளாதவன் என்னங்க, யாருங்க அவன்? பொய்யன். அவன் பொய்யனாய் இருக்கிறான். அவனுக்குள்ள என்ன கிடையாது? சத்தியம் கிடையாது. அவங்க நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது 5வது வசனம், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்குமா? ஏன்னா நீங்கள் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, அதனால தேவனுடைய அன்பு உங்ககிட்ட பூரணப்பட்டு இருக்கும், நான் நம்புகிறேன். அதனால் அடுத்தது பாருங்க, அவருக்குள் இருக்கிறேன் என்பதை அதனாலே நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 6வது வசனம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், நான் இயேசுக்குள்ள நிலைச்சிருக்கிறேங்க அப்படின்னு சொல்றவங்க என்ன செய்யணும்னா, அவர் வாழ்ந்த மாதிரியே நீங்க வாழணும். அவ்வளவுதான். சரியா? இதுதான் தவறு. தலைவனுக்கு இருக்கிற தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்களுக்குரிய பண்பு. இந்த பண்பு நம்மகிட்ட இருக்கணும். அடுத்தது இன்னொரு வசனம் கூட பாருங்களேன். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்போஸ்தலர் 22:10. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ,
நீ செய்யும்படி உனக்கு நியமிக்கப்பட்டது அங்கே உனக்கு சொல்லப்படும். இப்போ என்னன்னா ஒரு ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நம்மளா இஷ்டப்பட்டு செய்துட்டு ஆண்டவரே ஏன்பா என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்கிறது இல்லை. நாம் முதல்ல செய்யறதுக்கு முன்னே ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவர் பர்மிஷன் கொடுத்தா தான் அதை செய்யணும். நாமளே என்ன பண்ணுவோம், ஒரு வேலையை முடிவு பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர் நீ கூட ஜெபம் பண்ணிருங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். நடக்கலை. அவர் ஜெபம் பண்ண மாட்டோமா நடந்துட போகுது. நீ பண்ண தப்புக்கு நின்று கொண்டாந்து நடுவில் நிறுத்தி சந்தி சிரிக்க வைக்கிறது நியாயமானா நியாயம் கிடையாது. ஏன்னா சரி விசுவாசி விரும்பி கேட்குறாங்க, நம்ம ஜெபம் பண்ணி விடுவோன்னு ஜெபம் பண்ணி விடுறது தான். முதல்லையே சொன்னது தான் என்னென்னா, ஜெபம் பண்ணுறது என் வேலை, அற்புதம் செய்கிறது அவருடைய வேலை. அல்லேலூயா. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு உங்களை டேர்ன் பண்ணி ஆண்டவருக்கு பக்கம் திருப்பிடுவோம். நான் ஜெபம் பண்ணிட்டு கடைசி சொல்லிட்டு வரும்போது சொல்லிட்டு வருவேன், ஆண்டவரை விட்டாத கெட்டியமாக பிடிச்சிக்குங்கன்னுவேன். ஏன் தெரியுமா, என் கையிலேருந்து உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறதில்ல, அவர் கையிலேருந்து தான் உங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கவனிக்கணும், 22:10 அப்பொழுது நான் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்கு போ, அங்கே நீ என்ன செய்யணும்னு அங்கே உனக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, 4வது இடம் நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்? உபதேசம். உபதேசம் மீன்ஸ் தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறோம். முதல்ல உலகத்திலிருந்து நாம் சுவிசேஷம் கேட்டு சுவிசேஷத்துக்கு வந்திருக்கிறோம். சுவிசேஷத்தை கேட்ட பிறகு நாம் யாராக மாறணும்? சீஷர்களாக மாறணும். சுவிசேஷத்துக்கு ஒரு சீஷர் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தது சீஷர் ஆயாச்சு, சீஷர் அடுத்து ப்ரொமோட் ஆகிறோம். ஞானஸ்தானம் மீன் அங்கத்தினர். இயேசுவின் சரீரத்தில் அங்கமாகவும் சபையில் உறுப்பினராகவும் மாறுறோம். அதுக்கு சில தகுதிகள் தேவை. என்னென்ன தேவை? ஒழுக்கம், தேவனை அறிகிற அறிவு, இச்சை அடக்கம் தேவை, செல்ஃப் கண்ட்ரோல். இப்போ அடுத்தது நம்ம 4வது பதவி ப்ரமோஷன் ஆகிறோம். அது லீடராக மாறுறோம். சரி, இப்போ கவனிங்க, நான் எங்கே இருக்கிறோம்? தலைமை பொறுப்பு வந்தாச்சு. தலைமை பொறுப்புக்கு அடுத்தது, தலைமை பொறுப்புக்கு வந்தவுடனே என்ன வேணும்? இச்சை அடக்கம் வேணும், பொறுமை வேணும், தேவ பக்தி வேணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் 4வது இடத்துல இருக்கிறீங்க. 3வது எந்த இடத்துல இருக்கீங்க? 1 போட்டுக்குங்க, 1 2 3 போட்டுக்குங்க, 4 போட்டுக்குங்க. 4 இடத்துல நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். 5வது இடம் ஒன்று இருக்குது, வாசிங்க. அந்த தொடர்ச்சி, அந்த 20வது வசனம், மத்தேயு 28:20. அது 4வது. 5வது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் எல்லா நாளும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உலகத்தின் கடைசி வரை. அது பாருங்க, அந்த வசனம், நான் உலகத்தின் முடிவு பரியந்தம். அடுத்தது எல்லா நாளும், நான் உலகம் முடிகிற வரையிலும் எல்லா நாளும் நான் உன் கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இப்போது 5வது நாம் போகிற ஸ்டெப்பு என்ன ஸ்டெப்பு சொல்லுங்கள்? என்ன ஸ்டெப்பாக இருக்கும்? தலைமையை முடிச்சிட்டோம். 5வது ஸ்டெப்பு தேவனோடு வாழ்வது. தேவன் நம்மோடு வாழ்வது, இல்லை தேவனோடு நாம் வாழ்வது. சரியா? அதானே? என்ன மயக்கமாகுதா? எனக்கு தான் மயக்கமாகுது, உங்களுக்கு கூடவா? இப்போ கவனிங்க, என்ன இப்போ 5வது இடம் என்ன? தேவனோடு நாம் இருப்பது, இல்லை நாம் தேவனோடு இருப்பது. இதுதான். இதுக்கு இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பூரணப்படுவது, பூரணம் அடைவது.
பூரணம் ஆவது, நிறைவு பெறுவது. இதுக்கு என்னன்னு சொல்லணும்னா, முழுமையாக சொல்லணும்னா நிறைவு பெறுவது. நிறைவு எங்கங்க? இயேசுவோடு வாழறது தான் வாழ்க்கையில் நிறைவு. எப்போ ஒரு மனுஷன் நிறைவாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அவன் இயேசுவோடு வாழறன்னு நினைக்கிறான் பாருங்க, சொல்கிறான் பாருங்க, அன்னைக்கு தான் அவன் நிறைவாக இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ இந்த நிறைவு, தேவனோடு வாழறவனுக்கு என்ன வேணும்? அங்கே போயிடலாம், பேதுருக்கு போயிடலாம். தேவனோடு வாழறவனுக்கு அடுத்தது இங்கே என்ன தேவை பாருங்க. இப்போ முதல்ல அவனுக்கு என்ன தேவை? தேவனோடு வாழணும்னா தேவ பக்தி தேவை. சரியா? நிறைய பக்தியே இல்லாத சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க நான் அப்படியே பூரண விசுவாசின்னு சொல்லுவாங்க. நான் ஆண்டவரை கூப்பிட்டா இங்கே இறங்கி வருவார் அப்படின்வாங்க. அது எவ்வளோ தெரியும் அயோக்கியத்தனம் தெரியுமா? ஏன் அப்படின்னா, முதல்ல தேவ பக்தி, ஒரு தேவனோடு வாழற ஒரு மனுஷனுக்கு அவசியம் தேவ பக்தி தேவை. அல்லேலூயா. அவன் தேவ பக்தியோடு சில கூட்ட வேண்டியது இருக்கு. என்னது பாருங்க? தேவ பக்தியோடு சகோதர சிநேகிதம். அது என்னன்னா, கண்ட சகோதரனை விசுவாசிக்காதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். அப்போ முதல்ல சபையில் இருக்கிற உங்கள் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பேசி பழகுறீங்களா? இல்லைங்க, நான் ஜபம் முடிச்ச உடனே எனக்கு அப்படி போயிடுங்க, எல்லாம் என்னத்தை அவங்களாம் தெரிஞ்ச மூஞ்சி தானே, என்னத்தை அவங்கக்கிட்ட பேச இல்லைங்க. எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்து விஷ் பண்ணிவிட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அப்புறம் போங்க. அல்லேலூயா. அதுதான் நீங்கள் செய்கிற வேலை. என்ன தெரியுமா? அதாவது தேவ பக்தி, சகோதர சிநேகிதம். ஒருத்தர் பார்த்து அவங்கள பார்த்து நீ நேசிக்கலைன்னா அப்புறம் எப்படி நீ மற்ற தேவனை போய் நேசிப்ப? பார்க்காத தேவனை எப்படி நேசிப்ப? பார்த்த உன் சகோதரன் சகோதரி அவங்கள பார்த்து, நான் சொன்னது சகோதரன் சகோதரனையும் ஒரு இந்த ஒரு முறை ஆரம்ப நாட்கள், சபை ஆரம்பித்த நாட்களில் புதுசாக ஒரு குடும்பம் சபைக்கு வந்துருந்தாங்க. அதில் சகோதரி நல்லா ரட்சிக்கப்பட்டாங்க, சகோதரர் சரியாக ரட்சிக்கப்படலை. சர்ச்சுக்கு வரும்போது தூரமாக சிகரெட் பாக்கெட்டு தூக்கி போட்டு அவர் மட்டும் உட்காந்துருப்பார். அப்படியே பக்தியாக உட்காந்துருப்பார். பார்த்தா அடேப்பா, இவரை போல் பக்தி யாருமே இருக்க முடியாது. அப்புறம் தான் ஒரு நாள் சொல்கிறார் அவர் என்கிட்ட, எல்லோரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சி வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு. இவருக்கு என்ன தோணுச்சின்னு தெரியல, ஏன் பொண்டாட்டியை இன்னொருத்தன் கட்டி பிடிச்சி வாழ்த்து சொல்கிறதா அப்படின்னு புரிஞ்சுக்கினுக்கிறாரு. அப்புறம் எல்லாரும் நான் அதுக்கு அவருக்கு எதுவும் விளக்க சொல்ல, அவங்கவுங்க பெண்களையும் ஆண்களையும் கட்டி பிடிச்சி வாழ்த்து சொன்னாங்க. முடிஞ்ச பேர் அந்த மனுஷன் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் ஒருத்தர் கட்டி பிடிச்சி வாழ்த்து சொன்னீங்களா, என் பொண்டாட்டி ஒருத்தர் கட்டி பிடிச்சிடுவான்னு பார்த்துன்னு உங்களுக்கு நான் உங்களை பயங்கரமாக உங்களோட சண்டை போட்டு உங்களை அடிச்சிடலான்னு நினச்சிருந்தேன்றான். எந்த புரிதல் பாருங்க. உன் பொண்டாட்டி இன்னொருத்தனை கட்டி பிடிக்கிறதுக்கு சபை என்னத்துக்கு? சபை ஒழுக்கமுள்ள இடம். அல்லேலூயா. பார்வையில் ஒழுக்கமுள்ள இடம், பேச்சில் ஒழுக்கமுள்ள இடம், எல்லா விஷயத்தில் ஒழுக்கமுள்ள இடம் சபை. அதுக்கு கட்டி பிடிக்கிறதுக்கு சபை எதுக்கு? ஆமாம் தானே. ஒரு முறை இன்னொரு விசுவாசி அவர் என்ன பண்ணாருன்னா, பார்த்தா இந்த ஆளை அந்த பொண்ணை கூட அனுப்பிச்சி விட்ருவார், அந்த பொண்ணை இந்த ஆளை கூட அனுப்பிச்சி விட்ருவார். அப்போ கூட்டம் நிறைய, சபையில் நிறைய கூட்டம், அப்படியே உட்காரதுக்கே இடம் இருக்காது, நிறைய கூட்டம். இந்த பொண்ணையும் அந்த பையனையும் அனுப்பிச்சி விட்ருவார், அந்த பையனையும் இந்த பொண்ணு, இதான் வேலையாக இருக்குது. அப்புறம் இந்த செய்தி எனக்கு கட்டுக்க வந்துச்சு, ஐயா இப்படி சொல்கிறாரியா அவர் அப்படி, என் கூடவே வருவார், எங்கே போனாலும் கூட வருவார், நானும் ஓடிடுறேன் அப்படின்வார். அது சொன்னவொடனே என்ன சொன்னேன், சரிப்பா வாப்பா ஊடி தானே வரப்போகிறேன் வான்னு சொல்லிட்டு போவேன். என்ன பண்ணிட்டாருன்னா, இப்படி சொன்னார்னு தெரிஞ்ச உடனே அவரை கூப்பிட்டு சபையிலேயே நிற்க வச்சு, இன்னையிலேருந்து இந்த சபைக்கு வராதே, நான் சபையை விட்டு துரத்தி விட்ட ஒரு ஆள் தான் அவர் ஒண்டி தான், வேறு யாரையும் சபையை விட்டு நான் போன்னு சொன்னதே கிடையாது, அவரை மட்டும்தான் சொன்னேன். ஏன் அப்படின்னா, இவருக்கு இந்த வேலை தேவையில்லை. இந்த பொண்ணை கூட அந்த பையனையும், அந்த பையனை கூட இந்த பொண்ணையும் இணைச்சி விடுற வேலை இவருக்கு இல்லை. இந்த மாமா வேலை இவர் ஏன் செய்யணும்? மாமா வேலை தானே அது, அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எது நம்முடைய வேலைன்னா சகோதர சிநேகிதம். எல்லாரும் பார்க்குறவங்களாம் அக்கா தங்கச்சியும் அண்ணன் தம்பியாக தான் பார்க்கணும். அல்லேலூயா.
அதுதாங்க அன்பு. நீ பாட்டுன்னு பார்த்த உடனே உடனே கவிதை மலருது, அப்படியே வளருது, அப்புறம் தேயுது, அப்புறம் போட்டு ஆண்டவர் ஒரே குமுற வேண்டியது தான். அங்கே எதுவும் வளரவும் கூடாது, எதுவும் தேயவும் கூடாது. வளரணும்னா சகோதர அன்பு மட்டும்தான் வளரணும். பார்க்குற எல்லாரையும் சகோதரராக, பார்க்குற எல்லாரையும் சகோதரிகளாக. பாருங்களேன், என் ஈக்குவல் வயசில் உள்ள கூட வாமா அம்மான்றதான் பேசுவேன். நான் சில சகோதரிகள் கிட்ட பேசுவேன், சரிம்மா வாமா போமான்னு தான் பேசுவேன். உங்களை நான் அம்மா ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறேன். சகோதரி சில பேர் சகோதரிகள் கூட சரிங்க சிஸ்டர், வாங்க சிஸ்டர், போங்க சிஸ்டர் பேசுவேன். காரணம், நீங்கள் என் உடன் பிறந்தவங்க கிறிஸ்துவுக்குள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் மரணத்தினாலே, கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டதினாலே நீங்கள் யாரா மாறிட்டீங்க? சகோதரரும் சகோதரியுமாய் மாறிட்டீங்க. அவரை போல என்ன கிடையாது. யாம் பொண்டாட்டியை ஒருத்தன் கட்டி பிடிச்சா அவ்வளோதான். இது என்னையா டான்ஸ் போடுற இடமா, இல்லை சினிமா பிடிக்கிற இடமா? இன்னொருத்தன் பொண்டாட்டியாக நடிக்கிறதுக்காக இன்னொருத்தன் பொண்டாட்டியாக நடிப்பான், அது ஓகே, அதில் சினிமா. இது பரிசுத்தம் இடம், பக்தி உள்ள இடம், தேவனை ஆராதிக்கிற இடம். இங்கே பரிசுத்தம் மட்டும்தான் முக்கியம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் பாருங்கள், என்ன தேவை? தேவ பக்தி தேவை. அடுத்தது தேவ பக்தியோடு கூட்ட வேண்டியது சகோதர சிநேகிதம். சகோதர சிநேகித்தோடு கூட்ட வேண்டியது அன்பு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் பாருங்கள், உங்கள் 2 பேரும் இதுக்கு முன்னே பேசின 2 பேருமே இதை முக்கியப்படுத்தி பேசுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அல்லேலூயா. ஒருத்தர் அன்பை பற்றி முக்கிய பேசுகிறாங்க, ஒருத்தர் தேவனை நோக்கி போகிறத பற்றி பேசியிருக்காங்க. அப்போது தேவனை நோக்கி போகிற இடத்துல நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்றது தான் முக்கியம். இப்போது முதல் இடம் சுவிசேஷம், 2வது இடம் சீஷத்துவம், 3வது இடம் அங்கத்தினர் ஞானஸ்தானம், 4வது இடம் தலைமை உபதேசம், தலைமை பொறுப்பு, 5வது பூரணம் அடைதல். பூரணம் அடைதல் இயேசுவோடு வாழ்றது தான் லைஃப்பில் பூரணம். அப்புறம் அடுத்தது நம்ம போக வேண்டியது திவ்ய சுபாவம், பரலோகம். இங்கே தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ இயேசுவோடு வாழறோம். அடுத்து நம்ம போக வேண்டிய இடம் திவ்ய சுபாவம். திவ்ய சுபாவம் பரலோகம், பரலோகத்தை குறிக்கிறது. இப்போ நம்ம தேவனோடு வாழறதுக்கான சில வசனங்கள் பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நம்ம ஆண்டவருக்கு பேர் என்ன? இம்மானுவேல். ஏன்னா அதுக்கு என்ன பேர்? தேவன் நம்மோடு கூட. 1ஆம் அதிகாரம் மத்தேயு 1:23 பாருங்களேன். காப்ரியேல் தூதன் சொல்றான், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல். இதை யார் சொன்னது? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். ஏறக்குறைய 700-800 வருஷங்களுக்கு முன்ன ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவா, அவர் ஒரு குமாரனை பெறுவா, அவருக்கு என்னன்னு பேர் வைங்க? இம்மானுவேல் அப்படின்னு பேர் வைப்பாங்க. அப்படின்னா இம்மானுவேல்னா என்னப்பா அர்த்தம் அப்படின்னா, தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இது தாங்க 5வது இடம். தேவன் உங்களோடு கூட இருக்கணும். இருக்கிறாரா? இன்னும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே இருக்கிறையா, நான் எப்படி தேவனோடு இருக்கிறது அப்படின்னு யோசிக்கிறது உங்களுக்கு தான் தெரியும். 2வது ஸ்டெப்பில் இருக்கிறீங்களா, 3வது படியில் இருக்கிறீங்களா, 4வது படியில் இருக்கிறீங்களா, இல்லை 5வது படியில் இருக்கிறீங்களா? இது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆமேன். இங்கே இருக்கிறாரா? நம்புறீங்களா? இங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு. ஆமாங்க, இருக்கிறாரு. வசனம் பொய் சொல்லாது, சத்தியம் எப்பவுமே மாறாது. எப்படின்னா வசனம், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது யாருடைய பேரால? இயேசு கிறிஸ்துவின் பேரால கூடி வந்தீங்கன்னா அங்கே அவர்கள் நடுவில் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நடுவில் இயேசு இருக்கிறார். இங்கே இருக்கிறாரு இயேசு. ஏன்னா அவருடைய நாமத்தினால காலையில் 6 மணிலேருந்து இப்போ என்ன மணி? 5 மணி வரலாம் நாம் அவரோடு கூட இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா
அவர் நம்ம அவருக்காக காத்திருக்கிறோம். அவர் நம் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஐந்தாவதாக நமக்கு தேவையானது பூரணத்தை நோக்கி போகிறோம். பூரணமாக போகிறவங்களுக்கு தேவையானது தேவபக்தி, சகோதர சிநேகிதம், அன்பு. இது தேவை. இது இருந்தால் தான் நீங்கள் எங்கே போக முடியும்? திவ்ய சுபாவம் மறந்துடுறீங்க. திவ்ய சுபாவம் என்றது என்னது? பரலோகம். அல்லேலூயா. அதுதான் நம்ம எதிர்பார்ப்பு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. இந்த பூமியிலே கொஞ்ச காலம், இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தன்னன தனனா தனனா தனன தனனா தனனா தனன தனனா 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 தனனா. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தன்னன தனனா தனனா தனன தனனா தனனா தனன தனனா தனனா தனன தனனா தனனா. என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வார். என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வார். கூடவே வைத்து கொள்வார், என்னை கூடவே வைத்து கொள்வார். தனனா தனனா தனன தனனா தனனா தனன தனனா தனனா தனன தனனா தனனா. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தனன தனனா தனனா. எல்லாரும் சேர்ந்து தனன தனனா தனன தனனா தனன தனனா தனனா. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறேன் தினமும், நான் ஏங்குகிறேன் தினமும்.
ஏங்குகிறேன் தினமும், ஏங்குகிறேன் தினமும். சேர்ந்து தானா தனனா தானா தானா தனனா தானா தானா தானா. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. அல்லேலூயா. எவ்வளவு நேரம் பேசுங்க? ஆரம்பிச்சதே தெரியாதுங்க. நாங்கள் எவ்வளோ டைம் பார்க்குறது. இப்போ 6:05 முடிச்சேன்னா, 5:05 முடிச்சேன்னா, அப்போ ஆரம்பிச்சது அதாவது என்னென்னா, நீங்கள் பாட்டு பாடி முடிச்ச உடனே ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எதுனா ஏறக்குறைய 2.25 மணி நேரம். இது ஆக்சுவலாக 5 மணி நேரத்து செய்தி. நான் ரொம்ப எவ்வளோ உதாரணங்கள்லாம் நிறைய கொடுக்காம எவ்வளவு ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இது 5 மணி நேரம் செய்தி. அந்த சுவிசேஷத்துக்கு 1 மணி நேரம், அப்புறம் சீஷத்துவத்துக்கு 1 மணி நேரம், அப்புறம் அங்கத்தினருக்கு 1 மணி நேரம், தலைமைத்துவத்துக்கு 1 மணி நேரம், பூரணத்துக்கு 1 மணி நேரம், அப்புறம் நிறைவாக வந்து பரலோகம் போகிறது, அதாவது திவ்ய சுபாவத்துக்கு போகிறது, அது கொஞ்சம் நேரம் பேசணும். ஆனால் எல்லாத்தையுமே சுருக்கி அங்கே சென்னையில் வந்து 20 நிமிஷம் பேசினேன். இங்கே ஏறக்குறைய 2 மணி நேரம் பேசும்படி கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுக்கு அதிகமாக நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் நாம் இப்போ எந்த இடத்துல இருக்கிறோன்னு உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா, ஃபிஃப்த்தா. உங்களை யாரும் ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணி பாருங்கள். நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், இன்னும் எந்த இடத்துக்கு போகணும். மறுபடியும் சொல்ல வரேன், அப்படியே ஒரே இடத்துல தேங்கி நின்னீங்கன்னா நீங்கள் குட்டை தண்ணி ஆகிடுவீங்க. நாற்றம் எடுத்துரும், பூச்சி பிடிக்கும். அதுக்கப்புறம் அது பிரயோஜனப்படாது. ஆற்று தண்ணியாக இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கணும். மழை போல் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கணும், அது போய் கடலில் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். மழை பெருங்க தூய்மையான தண்ணீர். அதுபோல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தூய்மையானவர்களாக மாற வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.